ഉൽപ്പത്തി പുസ്തകം 9-ാം അധ്യായം 13 മുതൽ 17 വരെയുള്ള വചനമാണ് നമ്മൾ ധ്യാനിക്കാൻ പോകുന്നത്. ആദിയാഗമം 9-ാം അധികാരം 13 17 വരെയുള്ള വചനങ്ങളെ നാം ധ്യാനിക്കാം. ഞാൻ എൻ്റെ വില്ല് മേഘത്തിൽ വയ്ക്കുന്നു. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது ஞானும் பூமியும் தம்மிலுள்ள நியமத்தின் அடையாளமாயிருக்கும். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். தெய்வத்திനും பூமிக்கும் എന്ന് പറയുമ്പോൾ தேவனுக்கும் பூமிக்கும் என்று சொல்லப்படும்போது தெய்வத்திനും மனுஷனும் இடையிலுள்ள ஒரு அடையாளம் ஆയിരിക്കും. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே காணப்படுகிற ஒரு அடையாளமாக இருக்கும். பூமிയുടെ மீதே மேகத்தை வருத்துമ്പോൾ பூமிக்கு மேலே மேகத்தை ஆண்டவர் எழும்ப செய்யும் போது மேகத்தில் என்ற வில்லை காணும். அந்த மேகத்திலே என்னுடைய வில்லை காண்பீர்கள். மேகம் தெய்வத்தின் சாநித்தியத்தை காணிക്കുന്നു. மேகம் தேவனுடைய பிரசன்னத்தை காட்டுகிறது. மேகத்தில் தெய்வத்தின் வில்லை வைக்கும். மேகத்திலே தேவனுடைய வில்லை தேவன் வைத்தார். அடையாளம், தெய்வத்தின் அடையாளம், தேவனுடைய அடையாளம் அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வம் அடையாளங்களுடைய தெய்வம் ആണ്. தேவன் அடையாளங்களின் தேவனாயிருக்கிறார். மார்க்கோஸ் சுவிசேஷம் 16-ாம் அத்தியாயம் 17-18 வசனம் வாசிக்குമ്പോൾ மார்க்கு 6-ாம் அதிகாரம் 18-ாம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். மார்க் 16 அல்லேலூயா 17 முதல் 19 வரை வாசிக்குമ്പോൾ 17 19 வரை உள்ள வசனங்கள். விசுவாசிக்கிறவரால் ഈ അടയാളം നടക്കും. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. എൻ്റെ നാമത്തിൽ അവർ ഭൂതങ്ങളെ പുറത്താക്കും. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ദൈവത്തിന്റെ അടയാളം എന്ന് പറയുന്നത്, அப்பொழுது தேவனுடைய அடையாளம் என்று சொல்லப்படுவது അവന്റെ നാമത്തിൽ ഭൂതത്തെ പുറത്താക്കുന്നതാണ്. அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவது. പുതുഭാഷകൾ സംസാരിക്കുന്നത്, நவமான பாஷைகளை பேசுவது, സർപ്പത്തെ പിടിച്ചെടുക്കുന്നത്, சர்ப்பங்களை எடுப்பது, മരണകരമായ ഏതെന്ന് കുടിച്ചാലും ഹാനി വരാത്തത്, சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் சேதப்படுத்தாதபடி, രോഗികളുടെ മേൽ കൈവച്ചാൽ സൗഖ്യമാകുന്നത്, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்து சுகப்படுத்துவது. ഹല്ലേലൂയ. ഇങ്ങനെ കർത്താവായ യേശു അവരോട് അരുളി ചെയ്ത ശേഷം സ്വർഗ്ഗത്തിൽ എടുക്കപ്പെട്ടു. இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொன்னதற்கு அப்புறம் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். 20-ാമത്തെ വചനം പറയുന്നു, 20வது வசனம் சொல்கிறது, അടയാളം ലഭിച്ചവർ എല്ലായിടത്തും പ്രസംഗിച്ചു നടന്നു. அடையாளம் பெற்றவர்கள் எல்லாரும் எழுந்து பிரசங்கிக்க தொடங்கினார்கள். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അവർ അടയാളങ്ങളാൽ വചനത്തെ ഉറപ്പിച്ചു. அவர்கள் அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். അപ്പോൾ വചനം നിങ്ങൾ പ്രസംഗിച്ചുകൊണ്ട് നിൽക്കുമ്പോൾ, அப்பொழுது வசனத்தை நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிற போதே ഭൂതങ്ങൾ പുറത്തു പോകും, பிசாசுகள் வெளியேறும், പുതുഭാഷ സംസാരിക്കും, நவமான பாஷைகளை பேசுவார்கள், സർപ്പങ്ങളെ പിടിച്ചെടുക്കും, சர்ப்பங்களை நீங்கள் மிதிப்பீர்கள், രോഗികൾ സൗഖ്യമാകും, நீங்கள் நோயாளிகளை சுகப்படுத்துவீர்கள். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ട്, கரங்களை தட்டி சொல்லுங்க, നീ വചനം സംസാരിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ തന്നെ, நீ வசனத்தை பேசிக்கொண்டிருக்கும் போது தானே ജനത്തിന്റെ നടുവിൽ ദൈവത്തിന്റെ അടയാളങ്ങൾ നടക്കും. ஜனத்திற்கு நடுவே தேவனுடைய அடையாளங்களை கர்த்தர் செய்வார். വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ അല്പനേരം അടിച്ച് അന്യഭാഷ പറഞ്ഞു, விசுவாசிக்கிறவங்க கரங்களை சில நிமிடங்கள் தட்டி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை ചില നിമിഷങ്ങൾ കരങ്ങളെ അടിച്ച് ആരാധിച്ച്, சில நிமிடங்கள் கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். പോരാ 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 പോരാ, போதாது போதாது போதாது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്, ஹல்லேலூயா. ദൈവം തിരഞ്ഞെടുത്ത ദൈവത്തിന്റെ പ്രവാചകൻ ദൈവത്തിന്റെ അടയാളമാണ്. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய தீர்க்கதரிசி அவருக்கு அவர் அடையாளம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ദൈവം തിരഞ്ഞെടുത്ത പ്രവാചകൻ ദൈവത്തിന്റെ അടയാളമാണ്. தேவன் தெரிந்தெடுத்த தீர்க்கதரிசி தேவனுக்கு அடையாளம். എല്ലാ കൃപാവര ശുശ്രൂഷകളും ദൈവത്തിന്റെ അടയാളമാണ്. எல்லா கிருபை வரை வரத்து ஊழியங்களும் தேவனுக்கு அடையாளம். ആകാശത്തിൽ ദൈവത്തിന്റെ അടയാളമുണ്ട്, வானத்திலே தேவனுக்கு ஒரு அடையாளம் உண்டு, ഭൂമിയിൽ ദൈവത്തിന്റെ അടയാളമുണ്ട്, பூமியிலே தேவனுக்கு அடையாளம் உண்டு, സമുദ്രത്തിൽ ദൈവത്തിന്റെ അടയാളം വെച്ചിട്ടുണ്ട്, சமுத்திரத்திலே தேவன் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார், മനുഷ്യരുടെ ഇടയിൽ ദൈവം അടയാളങ്ങളെ വെച്ചിട്ടുണ്ട്, மனிதனுக்கு இடையிலே தேவன் அடையாளங்களை வைத்திருக்கிறார். മനസ്സിലാകുന്നവർ ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. புரிந்து கொள்ளுகிறவங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പഴയ നിയമത്തിലെ പ്രധാനപ്പെട്ട 4 വ്യക്തികളാണ്. பழைய ஏற்பாட்டிலே மிக முக்கியமான 4 நபர்கள். ഒന്ന് ആദാം, ஒன்று ஆதாம், ഹല്ലേലൂയ, ഹാനോക്ക്, ஏனோக்கு, ആമേൻ, നോഹ, நோவா, അബ്രഹാം. ஆபிரகாம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. നമ്മൾ ഇന്ന് വായിച്ചത് നോഹയെ കുറിച്ചാണ് വായിച്ചത്. நாம் இன்றைக்கு நோவாவை குறித்து வாசித்தோம். നോഹ എന്ന വാക്കിന്റെ അർത്ഥം, நோவா என்ற வார்த்தையினுடைய பொருள் കംഫർട്ട് എന്നാണ്. ஆறுதல். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. കംഫർട്ട് എന്നാണ് അതിന്റെ അർത്ഥം. ஆறுதல் என்பதனுடைய அர்த்தம் ഗോഡ്സ് ടൈം എന്നാണ് പറയുന്നത്. ദൈവത്തിന്റെ സമയം.
தேவனுடைய நேரம் என்று சொல்லப்படுகிறது. ஹalleluya. ஹalleluya. கரம் உயர்த்தி தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் செய்தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya. ஹalleluya. நோகேയുടെ காலத்து நோவாவின் காலத்திலே தெய்வம் சபையை தேவன் சபையை வெள்ளத்தால் சுத்திகரிക്കുകയാണ്. அவர் தண்ணீரினாலே சுத்திகரித்தார். ஹalleluya. ஹalleluya. വെള്ളം പരിശുദ്ധാത്മാവിനെ കാണിക്കും. தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறது. യെഹെസ്കേൽ പ്രവചന പുസ്തകം 47-ാം അധ്യായം വായിക്കുമ്പോൾ எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 47ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிற போது യെഹെസ്കേൽ പ്രവാചകൻ ഒരു സഭയെ കാണുകയാണ്. எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு சபையை பார்க்கிறார். ആ സഭയുടെ പുൽപിറ്റിൽ നിന്നും அந்த சபையினுடைய புல்பிட்ல இருந்து கொண்டு വലത്തും ഇടത്തു നിന്നും வலதும் இடதும் இருந்து கொண்டு ആലയത്തിലേക്ക് കയറി വരുന്ന പ്രവേശന കവാടത്തിൽ നിന്നും ஆலயத்துக்குள்ளே கடந்து வருகிற அந்த வாசல் அலங்கார வாசலுக்குள்ளே നദി ഒഴുകുന്നത് കണ്ടു. ஒரு நதி பாய்ந்து செல்வதை கண்டார்கள். വിശ്വസിക്കുന്നവർ ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். നദി എന്ന് പറയുന്നത് நதி என்று சொல்லுவது വെള്ളം പരിശുദ്ധാത്മാവിനെ കാണിക്കുന്നു. தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறது. അല്ലെങ്കിൽ യെഹെസ്കേൽ പ്രവാചകൻ കണ്ട സഭയുടെ 4 സൈഡിൽ നിന്നും നദി ഒഴുകുന്നത് കാണുകയാണ്. எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்த்த தரிசனத்திலே கண்ட சபையிலே 4 புறத்திலும் இருந்து தண்ணீர் ஓடுகிறதை அவர் பார்க்கிறார். അപ്പോസ്തലപ്രവൃത്തി 2-ാം അധ്യായത്തിൽ വരുമ്പോൾ அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே வரும்போது ഹല്ലേലൂയ ഇതേ സഭ இதே சபையானது 4 സൈഡിൽ നിന്ന് തീ ഒഴുകുന്നത് കണ്ടു. 4 பக்கத்திலும் இருந்து தீ இறங்குவதை கண்டார்கள். കരങ്ങളെ തട്ടിയൊന്ന് ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാട്ടെ. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுவோமா? പ്രവാചകൻ കണ്ട സഭയിൽ எசேக்கியா தீர்க்கதரிசி பார்த்த சபையிலே നദി പോലെ ദൈവ സാന്നിധ്യം ഒഴുകിയത് പോലെ நதி போன்று தேவனுடைய பிரசன்னம் பாய்ந்து வந்தது போல ഇന്ന് രാത്രി இன்று இரவும் ദൈവ സഭയ്ക്കകത്ത് தேவனுடைய சபைக்குள்ளே തീ ഒഴുകുന്നത് പോലെ அக்கினி பாய்ந்து செல்வது போல ഒരു അഭിഷേകം ഇറങ്ങി വരാൻ പോവുകയാണ്. ஒரு அபிஷேகம் இறங்கி வரப்போகிறது. കരങ്ങളെ തട്ടി கரங்களை தட்டி கர்த்தரை ചില மகிமைப்படுத்துவோம். നിമിഷങ്ങൾ ദൈവസന്നിധിയിൽ ആരാധിച്ചോട്ടെ. சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதிப்போமா? ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവസഭയെയും ദൈവസഭയിലെ ഉപകരണത്തെയും ശുദ്ധീകരിക്കുവാൻ വേണ്ടിയിട്ട് ദൈവം തീയെ ഉപയോഗിക്കുകയാണ്. தேவ சபையையும் தேவனுடைய சபையில் இருக்கிறவர்களையும் சுத்திகரிப்பதற்காக தேவன் அக்கினியை பயன்படுத்துகிறார். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கரத்தை கொடுத்து சொல்லுங்க, ഞാനും നിങ്ങളും நானும் நீங்களும் ദൈവസഭയിലെ தேவனுடைய சபையிலே ഉപകരണങ്ങളാണ്. நாம் தேவனுடைய சபையின் கருவிகள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. നിങ്ങളാണ് ദൈവത്തിന്റെ കീബോർഡും ഗിറ്റാറും ഡ്രമ്മും ഒക്കെ നിങ്ങളാണ്. நீங்க தான் தேவனுடைய கரத்துல கீபோர்டும் ட்ரம்ஸும் கிட்டாருமா இருக்கு. കരങ്ങളെ തട്ടിയ ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞേ. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். നിങ്ങളാണ് ദൈവത്തെ ആരാധിക്കേണ്ടത്. நீங்க தான் ஆண்டவர் ஆராதிக்கணும். വിശ്വസിക്കുന്നവർ നല്ല ശക്തിയോടെ എത്രത്തോളം ആരാധിക്കാൻ കഴിയോ? விசுவாசிக்கிறவங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் ஆராதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ശക്തിയോടെ ദൈവത്തെ ആരാധിച്ചോട്ടെ. அந்த அளவுக்கு பலமா கர்த்தரை ஆராதிங்க. പോരാ போதாது. ഫ്രണ്ടിൽ മാത്രമല്ല, ബാക്കിൽ ഇരിക്കുന്നവർ ദൈവത്തെ ആരാധിച്ചോട്ടെ. இங்க முன்னால இருக்கிறவங்க மட்டும் இல்ல, பின்னால இருக்கிறவங்களும் கர்த்தரை ஆராதிங்க. ഇന്ന് രാത്രികാല കരങ്ങളെ അടിച്ച് ആരാധിച്ചു. இந்த இரவு வேளையில கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். ഇന്ന് രാത്രികാല പറഞ്ഞു, இந்த இரவு வேளையில ദൈവം എന്നെ ശുദ്ധീകരിക്കാൻ പോവുകയാണ്. தேவன் உங்களை சுத்திகரிக்க போகிறார். തീയാൽ ശുദ്ധീകരിക്കാൻ പോവുകയാണ്. அக்கினியால சுத்திகரிக்க போகிறார். ദൈവത്തിന് ഉപയോഗിക്കാൻ നിങ്ങളെ വേണം. தேவன் பயன்படுத்த நீங்க வேண்டும். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ദൈവത്തിന് നിന്നെ വേണം. தேவனுக்கு நீங்கள் வேண்டும். നിന്നിലൂടെയാണ് உங்கள் மூலமாய் மாத்திரமே ദൈവത്തിന് ചലിക്കാൻ പറ്റത്തുള്ളൂ. தேவனால செயல்பட முடியும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അടുത്തിരിക്കുന്നവരെ തൊട്ടിട്ട് പറ, பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, നിന്നിലൂടെ உன் மூலமாதான் ദൈവം ചലിക്കാൻ പോകുന്നു. தேவன் அசைவாட போகிறார். നിന്നിലൂടെ உன் மூலமாய் ദൈവം സഭയിൽ ചലിക്കാൻ പോകുന്നു. தேவன் சபைக்குள்ளே உலாவ போகிறார். നിന്നിലൂടെ உன் மூலமாய் ദൈവം ദേശത്ത് ചലിക്കാൻ പോകുന്നു. தேவன் தேசத்திலே அசைவாட போகிறார். നിന്നിലൂടെ உன் மூலமாய் ദൈവ രാജ്യങ്ങളിൽ ചലിക്കാൻ പോകുന്നു. தேவன் தேசங்களிலே அவர் செயல்பட போகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ലോകത്തിലെ ആദ്യത്തെ കപ്പൽ കണ്ടുപിടിച്ചത്, உலகத்திலே முதலாவது கப்பலை கண்டுபிடிச்சது നോഹയാണ്. நோவாதான். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ലോകത്തിലെ ആദ്യത്തെ കപ്പൽ എന്ന് പറയുന്നത് உலகத்துல முதல் கப்பல் என்று சொல்லப்படுவது ഉൽപ്പത്തിയിലാണ് ഉണ്ടായത്. ആദ്യമായ ഒരു കപ്പൽ ഉണ്ടായത് முதலாவது ஒரு கப்பல் உண்டானது
ഉൽപ്പത്തി പുസ്തകത്തിലാണ്. அது ஆதியாகம புஸ்தகத்திலே ആദ്യത്തെ യാഗം നടന്നത് முதலாவது பலி நடந்தது. ഉൽപ്പത്തി പുസ്തകത്തിലാണ്. அதுவும் ஆதியாகம புஸ்தகத்திலே ആദ്യത്തെ അനുഗ്രഹം നടന്നത് முதலாவது ஆசீர்வாதம் நடந்ததும் അത് ഉൽപ്പത്തി പുസ്തകത്തിലാണ്. அதுவும் ஆதியாகம புஸ்தகத்திலே. ആദ്യമായി അസൂയ ഉണ്ടായത് முதலாவது பொறாமை உண்டானதும் ഉൽപ്പത്തി പുസ്തകത്തിലാണ്. அதுவும் ஆதியாகம புஸ்தகத்திலே. ആദ്യത്തെ കൊലപാതകം നടന്നത് முதலாவது கொலை நடந்ததும் അത് ഉൽപ്പത്തി പുസ്തകത്തിൽ നിന്നാണ്. அதுவும் ஆதியாகம புஸ்தகத்திலே. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞു. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ലോകത്തിലെ ആദ്യത്തെ കപ്പൽ, உலகத்திலே முதலாவது கப்பல் ടൈറ്റാനിക് കപ്പലല്ല, டைட்டானிக் கப்பல் அல்ல, ലോകത്തിലെ ആദ്യത്തെ കപ്പൽ உலகத்தின் முதலாவது கப்பல் ആമേൻ നോഹയുടെ പെട്ടകമാണ്. அது நோவாவின் பேழை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നോഹയുടെ പെട്ടകം എന്ന് പറയുന്നത്, நோவாவுடைய பேழை எதை சொல்லுகிறது? ആമേൻ നോഹയുടെ പെട്ടകം എന്ന് പറയുന്നത് நோவாவுடைய பேழை என்று சொல்லப்படுவது അത് ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് ആണ്. அது தேவனுடைய ஒரு திட்டம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. വിശ്വസിക്കുന്നവർ മാത്രം കരങ്ങളെ തട്ടി പറഞ്ഞേ, விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ഇന്ന് சொல்லுங்க. എന്റെ മുമ്പിൽ ആരാധിക്കുന്ന നിങ്ങൾ இன்றைக்கு இந்த இடத்தில் ஆராதிக்கிற நீங்கள் ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് ആണ്. நீங்கள் தேவனுடைய ஒரு ப்ராஜெக்டா இருக்கீங்க. കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞു. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் നോഹയുടെ பண்ணுங்க. പെട്ടകം நோவாவின் பேழை ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് ആണ്. அது தேவனுடைய ஒரு செயல். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് ആകുന്ന പെട്ടകം, தேவனுடைய ப்ராஜெக்ட் ஆகிற அந்த பேழையானது അവൻ ഒരു കാറ്റിനും തകർക്കാൻ പറ്റത്തില്ല. ஒரு காற்றினாலையும் அதை உடைக்க முடியாது. ഒരു വെള്ളത്തിനും തകർക്കാൻ പറ്റത്തില്ല. ஒரு தண்ணீராலையும் அதை ஒன்று ഒരു ശക്തിക്കും അതിനെ തകർത്ത് കളയാൻ പറ്റത്തില്ല. ஒரு வல்லமையால் அதை ഒരു പ്രശ്നത്തിനും അതിനെ തകർക്കാൻ കഴിയത്തില്ല. ஒரு பிரச்சனையினாலும் அதை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் അത് ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് ആണ്. அது தேவனுடைய ப்ராஜெக்ட். മനസ്സിലാക്കുന്നവർ കരമടിച്ചു പറ. புரிந்தவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க, ഞാൻ ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് ആണ്. நான் தேவனுடைய ப்ராஜெக்டா എന്റെ இருக்கேன். ശുശ്രൂഷ ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് ആണ്. என்னுடைய ஊழியம் தேவனுடைய ஒரு ப்ராஜெக்ட். എന്റെ കുടുംബം ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് ആണ്. என்னுடைய குடும்பம் அது தேவனுடைய ஒரு ப்ராஜெக்ட். എന്റെ തലമുറ ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് ആണ്. என்னுடைய தலைவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஒரு ப்ராஜெக்ட். സോ അതിനെ തകർക്കു കളയുവാൻ ஆகவே அதை தகர்த்து போட ഒരു ശക്തിക്ക് കഴിയത്തില്ല. ஒரு வல்லமையாலும் கூடாது. വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ അടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க, നീ ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ്. நீ தேவனுடைய ஒரு செயல். Come on, come on, come on, come on. ஹalleluya. നിന്റെ കുടുംബം, നീ, നിന്റെ ശുശ്രൂഷ, നിന്റെ സഭ, നിനക്കുള്ള സകലതും ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് ആണ്. நீ, உன் குடும்பம், உன் சபை, உன் ஊழியம், உனக்குள்ள எல்லாமே தேவனுடைய ஒரு ப்ராஜெக்ட். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். നീ ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് ആണെങ്കിൽ, நீ தேவனுடைய ப்ராஜெக்ட் என்றால் നീ ഒരിക്കലും താഴോട്ട് പോകത്തില്ല. நீ ஒருபோதும் கீழே போக மாட்டாய். നീ ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് ആണെങ്കിൽ, நீ தேவனுடைய ஒரு செயல் என்றால் നിന്റെ സ്കെയില് உன்னுடைய அளவு താഴോട്ടല്ല, அது கீழே போகாது, ഉയരത്തിൽ ഉയരത്തിൽ உயர்ந்துகிட்டு தான் இருக்கும். മനസ്സിലായെന്ന് കരമടിച്ചു പറ. புரிந்து கொண்டவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க, കാണത്തില്ല, நான் தாழ்ச்சி அடைவதில்லை, ഉയർച്ച തന്നെ കാണും. நான் உயர்ச்சியை மட்டும் தான் பார்ப்பேன். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். വചനം പറയുന്നു, வசனம் சொல்லுது, ഞാൻ താഴ്ച കാണുകയില്ല, நான் தாழ்ச்சி அடைவதில்லை, ഉയർച്ച തന്നെ കാണും. உயர்வை மாத்திரமே பார்ப்பேன். യെസ് യെസ് ദൈവത്തിന്റെ പ്രോജക്ട് ഓർക്കുകളെല്ലാം കൈയടിച്ച് ആരാധിച്ച് தேவனுடைய ப்ராஜெக்ட் என்று விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். അന്യ ഭാഷ പറഞ്ഞ് ദൈവത്തെ ആരാധിച്ച് அந்நிய பாஷைகளால கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். പ്രോബ്ലങ്ങൾ വരട്ടെ, பிரச்சனைகள் வரட்டும், സാഹചര്യങ്ങൾ എതിരാകട്ടെ, சூழ்நிலைகள் எல்லாம் எதிராகட்டும், പ്രതിസന്ധികൾ വരട്ടെ, எதிர்ப்புகள் உண்டாகட்டும், ഞാൻ ഉയരത്തിലേക്ക് തന്നെ പോകും. நான் உயரத்தில் தான் போய்கிட்டே இருப்பேன். ഞാൻ ഉയരത്തിൽ തന്നെ പോകും. நான் உயர்ந்துகிட்டு தான் இருப்பேன். ആർക്കും എന്നെ ഉടയ്ക്കാൻ പറ്റത്തില്ല, யாருக்கு என்ன உடைக்க முடியாது, ആർക്കും എന്നെ തകർക്കാൻ കഴിയത്തില്ല. யாராலும் என்னை உடைக்க முடியாது. Go forward, go forward, முன்னேறி போ. Oh Jesus, 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 Jesus. പറ 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 போதாது. പറ, ഞാൻ ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ്. சொல்லுங்க, நான் தேவனுடைய ஒரு ப்ராஜெக்ட். അവൻ നോഹയുടെ പെട്ടകം
നോവാവിനുடைய പേളை ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് എന്ന് പറയുന്നത് പോലെ அது தேவனுடைய ஒரு ப்ராஜெக்ட் என்று சொல்லப்படுவதைப் போல ദൈവം നിന്നോട് പറയുന്നു, தேவன் உன்னோடு சொல்லுகிறார், മകനെ മകളെ, மகனே மகளே, നീ എന്റെ പ്രോജക്റ്റ് ആണ്. நீ என்னுடைய ப்ராஜெக்ட். നീ എന്തിനാ പേടിക്കുന്നേ? நீ எதற்காக നീ பயப்படுகிறாய்? എന്തിനാ പേടിക്കുന്നേ? நீ எதற்காக பயப்பட்டு கொண்டிருக்கிறாய்? ഹല്ലേലൂയ. ஹalleluya, Praise the Lord. praise the Lord. ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് നോക്കി പലരും കളിയാക്കി, தேவனுடைய ப்ராஜெக்ட பார்த்து பலரும் சிரிச்சாங்க, പലരും നിന്ദിച്ച് പരിഹസിച്ചു. பலரும் நிந்தித்து பரிகாசித்தார்கள். പരിഹസിച്ചവനൊക്കെ பரிகாசித்தவர்கள் எல்லாரும் വെള്ളം കുടിച്ച് ചത്ത് പൊങ്ങിയപ്പോ அவர்கள் எல்லாரும் தண்ணி குடித்து மடிந்து மிதந்த பொழுது ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് ഉയർന്നുകൊണ്ടിരുന്നു. தேவனுடைய ப்ராஜெக்ட் உயர்ந்துகிட்டே இருந்தது. നീ ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് ആണെങ്കിൽ, நீ தேவனுடைய செயல் என்றால், നിനക്കെതിരെ കാറ്റടിച്ചാലും, உனக்கெதிரே காற்று அடித்தாலும், നിനക്കെതിരെ ഭൂകമ്പം വന്നാലും, உனக்கு எதிராக ஒரு பூகம்பமே வந்தாலும், എന്തൊക്കെ പ്രശ്നങ്ങൾ വന്നാലും, என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும், സുനാമി നിനക്കെതിരെ വന്നാലും, சுனாமியே உனக்கு எதிராய் வீசினாலும், അതിന്റെ മുകളിൽ നീ ഉയർന്നു കയറും. அதற்கு முன்பாகவும் நீ உயர்ந்து கொண்டுதான் இருப்பாய். Yes, Lord Jesus. ஆமென். ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റിന് വിരോധമായി, தேவனுடைய ப்ராஜெக்டான அந்த செயலுக்கு விரோதமாய் മുകളിൽ നിന്നും താഴെയിൽ നിന്നും വെള്ളം വന്നു. மேல இருந்தும் கீழே இருந்தும் தண்ணி எழும்பினது. നിങ്ങള് താഴെ കൂടെ മഴ പെയ്യുന്ന കണ്ടിട്ടുണ്ടോ? நீங்க கீழே இருந்து மழை பெய்கிறத பார்த்திருக்கீங்களா? നോഹയുടെ കാലത്ത്, நோவாவுடைய காலத்திலே ആകാശത്ത് നിന്ന് മാത്രമല്ല മഴയുണ്ടായത്, வானத்திலிருந்து மாத்திரமல்ல மழை உண்டானது, ഭൂമിയിൽ നിന്ന് മഴ പെയ്തു. பூமியில் நின்றும் மழை பெய்தது. മുകളിൽ നിന്നും താഴെ നിന്നും മഴ പെയ്തു. மேல இருந்தும் கீழே இருந்தும் மழை பெய்தது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റിനെ മാത്രം തൊടാൻ പറ്റിയില്ല. தேவனுடைய ப்ராஜெக்ட மாத்திரம் எந்த சேதமும் படுத்த முடியல. ബാക്കി സകലതും തകർന്നു പോയി. வேற எல்லாம் நிர்மூலமாகி போனது. നിന്റെ ചുറ്റിലും ആരൊക്കെ വീണാലും, உன்னை சுற்றிலும் யாரெல்லாம் விழுந்து போனாலும், നിന്റെ ചുറ്റിലും ആരൊക്കെ തകർന്നു പോയാലും, உன்னை சுற்றிலும் யாரெல்லாம் தகர்ந்து போனாலும், നിന്റെ ചുറ്റിലും ആരൊക്കെ തോറ്റുപോയാലും, உன்னை சுற்றிலும் யாரெல்லாம் தோற்று போனாலும், നീ തകർന്നു പോകത്തില്ല. நீ தகர்ந்து போவது இல்லை. നീ ഉറച്ചു തന്നെ നിൽക്കും. நீ உறுதியாக நிற்பாய். നീ ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് ആണ്. நீ தேவனுடைய செயல் ப்ராஜெக்ட். Holy Spirit working you. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்கிறார். Holy Spirit working you. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்கிறார். Pressure. பெற்றுக்கொள். Receive the power of glory. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள். Receive the power of glory. தேவ ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள். Come on. பெற்றுக்கொள். അന്യഭാഷകൾ പറഞ്ഞ്, അന്യഭാഷകൾ പറഞ്ഞ്, அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை ஆராதிப்போம். അന്യഭാഷകൾ പറഞ്ഞ്, அந்நிய பாஷைகளை ആരും பேசி മൗനമായിരിക്കരുത്. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். അടുത്തിരിക്കുന്നവരെ നോക്കരുത്. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்க்காதீங்க. അന്യഭാഷ പറഞ്ഞ് ആരാധിച്ച്, அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை துதிச்சுக்கிட்டே കർത്താവ് இருங்க. ഞാൻ ഏൽപ്പിച്ചു കൊടുക്കുകയാണ്. ஆண்டவருக்கு உங்களை விட்டு கொடுங்க. കർത്താവ് എന്നെ തന്നെ ഏൽപ്പിക്കുകയാണ്. ஆண்டவர் என்னையே நான் விட்டு கொடுக்கிறேன். നിന്റെ ഇഷ്ടത്തിന് എന്നെ പണിയണമേ. உம்முடைய விருப்பத்தின்படி என்னை கட்ட வேண்டுமே. നിന്റെ ഇഷ്ടത്തിന് എന്നെ ഉപയോഗിക്കണമേ. உம்முடைய விருப்பத்தின்படி என்னை பயன்படுத்த வேண்டுமே. ദൈവത്തിന്റെ ഇഷ്ടത്തിന് ചലിച്ചു കൊടുക്ക. தேவனுடைய விருப்பத்துக்கு உங்களை விட்டு கொடுங்க. Come on. விட்டு கொடுங்க. Hallelujah. Hallelujah. You are project of God. நீங்க தேவனுடைய ஒரு ப்ராஜெக்ட். Praise the Lord. Hallelujah. ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് വർക്കായ, தேவனுடைய ப்ராஜெக்ட் அது சரியாக இயங்கினால், ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് വർക്കായ നോഹയുടെ കപ്പൽ, പെട്ടകം, தேவனுடைய ப்ராஜெக்ட் சரியாக செயல்பட்டால், Praise the Lord. ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് വർക്കായ നോഹയുടെ പെട്ടകം ഓക്കെ അരാരാത്ത് പർവ്വതത്തിൽ ഉറച്ചു. தேவனுடைய ப்ராஜெக்டான அந்த நோவாவுடைய பேழையானது அரராத் மலையிலே போய் நின்றது. Praise the Lord. Hallelujah. താഴെയാണോ പോയി നിന്നേ? கீழே எங்கேயாவது போய் இருந்துச்சா? പർവ്വതത്തിൽ കൊടുമുടിയിൽ കയറി, பர்வதத்தின் உச்சியிலே அது போய் தங்கினது. നിനക്കെതിരെ എത്ര പ്രോബ്ലം വന്ന് അടിക്കും തോറും, உனக்கு எதிராக எத்தனை பிரச்சனை வந்து அடித்தாலும், ആ പ്രോബ്ലമാണ് നിന്നെ കൊടുമുടിയിൽ കൊണ്ടെത്തിക്കുന്നത്. அந்த பிரச்சனை தான் உன்னை உச்சியில கொண்டு போய் சேர்க்குவது. നിന്നെ അവിടെ കൊണ്ട് സ്ഥാപിക്കുന്നത്, உன்னை அந்த இடத்துல உறுதிப்படுத்துவது. നിനക്കെതിരെ അടിച്ച പ്രോബ്ലങ്ങളാണ്, உனக்கு எதிராக எழும்பின பிரச்சனைகள், നിനക്കെതിരെ ഇറങ്ങിയ പ്രോബ്ലങ്ങളാണ്, உனக்கு
எதிராக கடந்து வந்த பிரச்சனைகள். നീ എന്താണ് അരാരാത്ത് പർവ്വതത്തിൽ പോയി ഉറച്ചത്? நீ ஏன் அரராத் பர்வதத்தின் உச்சியில போய் தங்கிவிட்டாய்? അത് നിന്റെ കഴിവ് കൊണ്ടല്ല, அது உன்னுடைய திறமை அல்ல. ദൈവം നിന്നെ പ്രോജക്റ്റ് ഏറ്റെടുത്തത് കൊണ്ട്. தேவன் உன்னை ஒரு ப்ராஜெக்டாக அவர் தெரிந்தெடுத்ததனால. വിശ്വസിക്കുന്നവർ കരം അടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க. If you are God's project, நீங்கள் தேவனுடைய ப்ராஜெக்டா if you are இருப்பீர்கள் child என்றால், of God, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்றால், ആരൊക്കെ നിനക്ക് വിരോധമായി എഴുന്നേറ്റാലും, யாரெல்லாம் உனக்கு எதிராக எழும்பினாலும், ആരൊക്കെ നിനക്ക് വിരോധമായി സ്റ്റോറി ഉണ്ടാക്കിയാലും, யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் கட்டு கதைகளை எழுப்பினாலும், ആരൊക്കെ നിനക്ക് വിരോധമായി സംസാരിച്ചാലും, யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் பேசினாலும், ആരൊക്കെ നീ കൊള്ളത്തില്ലെന്ന് പറഞ്ഞാലും, யாரெல்லாம் நீ ஒன்றுக்கும் பயன்பட மாட்டாய் என்று சொன்னாலும், ആരൊക്കെ നീ പാപി എന്ന് പറഞ്ഞാലും, யாரெல்லாம் நீ பாவின்னு சொன்னாலும், ദൈവം നിന്നെ ഉറപ്പിക്കാൻ പോകുന്നത് தேவன் உன்னை நிலைநிறுத்த போவது അരാരാത്ത് പർവ്വതത്തിൽ அரராத் மலை உச்சியிலே. കരമടിച്ച് கரங்களை தட்டி, it is the time of worship together. இது ஆண்டவருடைய நேரம். കരമടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுங்க. നിന്നെ നിന്ദിച്ച അതേ പട്ടണത്ത്, என்னை நிந்தித்த அதே பட்டணத்தில் അരാരാത്ത് പർവ്വതത്തിൽ ഉറപ്പിക്കുന്ന அரராத் மலை உச்சியிலே என்னை நிலைநிறுத்துகிற ഒരു അഭിഷേകം, ஒரு அபிஷேகம் ഇന്ന് രാത്രി இன்றைக்கு இரவு വെളിപ്പെട്ടു വരുന്നു. வெளிப்படுகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அக்கினி, 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 அக்கினி. നിന്റെ ഓഫീസില്, உன்னுடைய அலுவலகத்துக்குள்ள, നിന്റെ ഓഫീസില്, உன்னுடைய നിന്റെ அலுவலகத்துக்குள்ள, ബിസിനസ്സില്, உன்னுடைய வியாபாரத்துல, നിന്റെ ദേശത്ത് உன்னுடைய தேசத்திலே ദൈവം നിന്നെ தேவன் உன்னை അരാരാത്ത് പർവ്വതത്തിൽ அரராத் மலை உச்சியில ഉറപ്പിക്കും. அவனை உறுதிப்படுத்துவார். Almighty, Almighty. சர்வ வல்லமை உள்ள தேவன். ഒറ്റയ്ക്ക് കരയുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? தனிமையா அழுதுகிட்டு இருக்கீங்களா? ഒറ്റയ്ക്ക് കരയുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? தனிமையில அழுது கொண்டிருக்கிறாயா? ഒറ്റപ്പെട്ടു പോയ ആരെങ്കിലും ഉണ്ടോ? தனிமைப்படுத்தப்பட்ட யாராவது இருக்கீங்களா? മതി എന്ന് പറഞ്ഞ ആരെങ്കിലും ഉണ്ടോ? போதும்னு சொன்ன யாராவது இருக்கீங்களா? എല്ലാം അവസാനിച്ചെന്ന് പറയുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? எல்லாம் முடிந்து விட்டதுன்னு நினைக்கிற யாராவது இருக்கீங்களா? നടത്തു പോയെന്ന് പറയുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? சோர்ந்து போய்விட்டேன்னு சொல்லுகிற யாராவது തീർന്നില്ല, இருக்கீங்களா? തീർന്നില്ല, തീർന്നില്ല. முடியவில்லை. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் முடிந்து போகல. അരാരാത്ത് പർവ്വതത്തിൽ ഉറപ്പിക്കുന്ന അഭിഷേകം அரராத் மலை உச்சியில உங்களை நிலைநிறுத்துகிற, உறுதிப்படுத்துகிற ஒரு அபிஷேகம் ഇന്ന് രാത്രി വെളിപ്പെടുന്നു. இன்றைக்கு இரவு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ശക്തിയോടെ പറ. பலமா சொல்லுங்க. ഞാൻ ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് ആണ്. நான் தேவனுடைய ஒரு ப்ராஜெக்ட். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കൈയടിച്ച ശക്തിയോടെ കൈയടിക്ക. பலமா கரங்களை தட்டி, കൈയടിച്ച ശക്തിയോടെ കൈയടിക്ക. பலமா கரங்களை தட்டி അന്യഭാഷ പറഞ്ഞ് ആരാധിക്ക. அந்நிய பாஷைகளை பேசி கத்தரை നിന്റെ തലമുറയെ உன்னுடைய பிள்ளைகள் ദൈവം പർവ്വതത്തിൽ ഉറപ്പിക്കുമെന്ന്. தேவன் பர்வதத்திலே உறுதி செய்வார் என்று ദൈവം ഉറപ്പ് തരുന്നു. தேவன் உறுதி தருகிறார். തലമുറയെ കുറിച്ച് കരയുന്ന മാതാവേ, பிள்ளைகளை குறித்து அழுது கொண்டிருக்கிற தாயே, തലമുറയെ കുറിച്ച് കരയുന്ന മാതാവേ, பிள்ளைகளை குறித்து அழுது கொண்டிருக்கிற தாயே, നിന്നെ ദൈവം പർവ്വതത്തിൽ ഉയർത്തും. உன்னை ஆண்டவர் பர்வதத்தின் உச்சியிலே நிலைநிறுத்துவார். കരം അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுங்க. ഒന്നും അവസാനിച്ചിട്ടില്ല. ஓ, இன்னும் முடிஞ்சு போகல. നീ തോറ്റുപോയിട്ടില്ല. நீ தோற்று போகல. നീ തോറ്റുപോയിട്ടില്ല. நீ தோற்று போகல. Something great, something great. இன்னும் பெரியவை, இன்னும் பெரியவைகளை. അഭിഷേകം, அபிஷேகத்தின் வல்லமை. ഹല്ലേലൂയ, அல்லேலூயா. സ്തോത്രം, 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 സ്തോത്രം. ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് വർക്കായ നോഹയുടെ പെട്ടകം പോയി അവസാനിച്ചത് അരാരാത്ത് പർവ്വതത്തിന്റെ അഗ്രത്തിലായിരുന്നു. தேவனுடைய ப்ராஜெக்ட் செயல்பட்ட தேவனுடைய ப்ராஜெக்டான தேவனுடைய நோவாவுடைய பேழை அது போய் தங்கினது அரராத் என்கிற மலை உச்சியிலே. Praise the Lord. ஹalleluya. ഇനി മനുഷ്യന്റെ പ്രോജക്റ്റായ ടൈറ്റാനിക് കപ്പൽ എവിടെയാ പോയി കിടക്കുന്നത്? இப்போ மனுஷனுடைய ப்ராஜெக்டா இருக்கிற டைட்டானிக் கப்பல் எங்க கிடக்குது? ഏതോ സമുദ്രത്തിന്റെ അടിത്തട്ടിൽ പോയിരിക്കുന്നുണ്ട്. ஏதோ சமுத்திரத்தின் கடலினுடைய ஆழத்துக்குள்ள எங்கேயோ போய் தங்கிக்கிட்டு இருக்கு. മനസ്സിലാകുന്നവർ പറ. புரிந்தவங்க சொல்லுங்க. ഇതാണ് ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റും
മനുഷ്യന്റെ പ്രോജക്റ്റും തമ്മിലുള്ള വ്യത്യാസം. இதுதான் தேவனுடைய ப்ராஜெக்ட்டுக்கும் மனுஷனுடைய ப்ராஜெக்ட்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம். കരങ്ങളെ അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுவோமா? ഇന്ന് രാത്രികാല പറ, இந்த இரவு சொல்லுங்க, ഞാൻ മനുഷ്യന്റെ പ്രോജക്റ്റ് അല്ല, நான் மனிதனுடைய ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது, ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് ആണ്. நான் தேவனுடைய ஒரு ப்ராஜெக்ட். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റായ ആദ്യത്തെ കപ്പലായ നോഹയുടെ പെട്ടകം കണ്ടുപിടിക്കാൻ വേണ്ടി ശാസ്ത്രജ്ഞന്മാർ ഇങ്ങനെ തപ്പി നടക്കുമ്പോ தேவனுடைய ப்ராஜெக்டா இருக்கிற முதலாவது கப்பலாகிய நோவாவின் பேழை எங்க இருக்குதுன்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கும்படி ബൈബിൾ പറഞ്ഞിരിക്കുന്നത് സത്യമാണോ എന്ന് അറിയാൻ കരുതിയിട്ട് அது பைபிள்ல வேதத்திலே சொல்லப்பட்டது உண்மையா என்பதை அறியும்படிக்கு ശാസ്ത്ര ലോകം ഇറങ്ങി പുറപ്പെട്ടു. விஞ்ஞானிகள் அதை தேட ஆரம்பித்தார்கள். അരാരാത്ത് പർവ്വതത്തിൽ പെട്ടകത്തിന്റെ അവശിഷ്ടങ്ങൾ കണ്ടു. அந்த அரராத் மலையிலே அந்த பெட்டகத்தினுடைய அந்த பாகங்களை அவர்கள் கண்டார்கள். Praise the Lord. ഇതേ മനുഷ്യന്റെ പ്രോജക്റ്റായ ടൈറ്റാനിക് കപ്പൽ അവയെ കണ്ടുപിടിക്കാനും അന്റാർട്ടിക്ക കടൽത്തരയിലെ അവയെ തേടി. இதே மனிதனுடைய ப்ராஜெக்டா இருக்கிற அந்த டைட்டானியம் கப்பலை கண்டுபிடிப்பதற்கும் அண்டார்டிகா பெருங்கடலிலே அவர்கள் தேடினார்கள். ஏதோ சமுத்திரத்தின் அடித்தட்டிலே அவர்கள் பார்த்த பொழுது ஏதோ ஒரு பெருங்கடலினுடைய அடிப்பாகத்தில டைட்டானிக்கின் அவசிஷ்டங்கள் கண்டு டைட்டானிக் கப்பலினுடைய பாகங்களை கண்டார்கள். മനസ്സിലാകുന്നവർ പറ, புரிந்து கொண்டவங்க சொல்லுங்க, നിന്റെ തലമുറയെ സമുദ്രത്തിന്റെ അടിത്തട്ടിൽ പോയി അന്വേഷിച്ചാൽ കണ്ടെത്തത്തില്ല. உன்னுடைய பிள்ளைகளை சமுத்திரத்தின் கீழ்த்தளத்துல போய் தேடினா கண்டுபிடிக்க முடியாது. നിന്റെ തലമുറയെ കണ്ടുപിടിക്കണമെങ്കിൽ, உன்னுடைய பிள்ளைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் നീ കൊടുമുടിയിലേക്ക് ഉയർത്തണം. நீ உச்சியில தான் போய் பார்க்கணும். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം പറ. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. നിന്നെയും നിന്റെ തലമുറയെയും உன்னையும் பிள்ளையையும் ഉയരത്തിൽ ദൈവം ഉറപ്പിക്കാൻ പോവുകയാണ്. தேவன் உயரத்திலே உறுதிப்படுத்த போகிறார். ദൈവം നിന്നെ വിളിച്ചു എങ്കിൽ, தேவன் உன்னை அழைத்தார் என்றால் നിന്റെ ശുശ്രൂഷ താഴോട്ടല്ല, உன்னுடைய ஊழியம் என்பது கீழே அல்ல, ഉയരത്തിലേക്ക്. உன்னுடைய ஊழியம் உயரத்தை நோக்கி. Praise the Lord. ஹல்லேலூயா. നിന്റെ തലമുറയെ ഒന്ന് നോക്കണമെങ്കിൽ, உன் பிள்ளைகளை நீங்க பாத்தீங்கன்னா, നിന്റെ തലമുറയെ കാണണമെങ്കിൽ உன் பிள்ளைகளை பார்க்கணும்னா കുനിഞ്ഞല്ല നോക്കേണ്ടത്, குனிந்த தேடனா பார்க்க முடியாது, ഉയരത്തിലേക്ക് നോക്കണം. உயரத்தில் அண்ணாந்து பார்க்கணும். കരങ്ങളെ അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுங்க, നിന്റെ തലമുറയെ കാണാൻ വേണ്ടി உன் பிள்ளைகளை பார்க்கணும்னா തല താഴ്ത്തിയല്ല നോക്കേണ്ടത്, தலை குனிந்து பார்த்தா முடியாது, തല ഉയർത്തി നോക്കണം. தலையை உயர்த்தி தான் பார்க்கணும். കാരണം നിന്നെയും നിന്റെ തലമുറയെയും വയ്ക്കാൻ പോകുന്നത്, ஏனென்றால் உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஆண்டவர் வைக்க போவது ഉയരങ്ങളിൽ உயரத்திலே വെച്ചിച്ചു പോകേണ്ടത് നീ അല്ല, வெட்கப்பட்டு போக வேண்டியது நீ அல்ல, നിനക്കെതിരെ വന്ന ശത്രു, உனக்கு எதிராக வந்த சத்துருதான். കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ച്, கரங்களை பலமா தட்டி പോരാ പോരാ പോരാ, ஹல்லேலூயா. പോരാ, നല്ലവണ്ണം போதாது, உற்சாகமாய் നല്ലവണ്ണം നല്ലവണ്ണം உற்சாகமாய் கரங்களை ഇന്ന് രാത്രി தட்டி ദൈവത്തെ സ്തുതിച്ച്. இன்றைக்கு இரவு Praise the Lord. Hallelujah. ஹல்லேலூயா. എന്താണ് ദൈവത്തിന്റെ സ്വഭാവം? தேவனுடைய குணம் என்ன? ചെയ്യുന്നത് പറയുന്നതാണ് ദൈവത്തിന്റെ സ്വഭാവം. என்ன செய்ய போகிறாரோ அதை சொல்வதுதான் அவருடைய குணம். എന്ത് പറഞ്ഞോ അത് ചെയ്യുന്നതാണ് ദൈവത്തിന്റെ പ്രസംഗം. எதை சொன்னாரோ அதை செய்து முடிப்பதுதான் தேவனுடைய குணம். ഇനി മനുഷ്യന്റെ കാര്യം എന്താണെന്ന് അറിയാമോ? இனி மனிதனுடைய குணம் என்னன்னு தெரியுமா? ചെയ്യാത്ത കാര്യം പറയും, செய்ய முடியாததெல்லாம் சொல்லுவான். ഇങ്ങോട്ട് വാടാ കാണിച്ചു തരാന്ന് പറയും, இங்க வா உனக்கு செஞ்சு நான் உன்னை என்ன செய்யறேன் பாருன்னு சொல்லுவான். ഒന്നും ചെയ്യത്തില്ല. ஒன்னும் செய்ய முடியாது. Praise the Lord. ஹல்லேலூயா. 6 മാസം നീ ജീവനോടെ ഇരിക്കില്ല, നീ തട്ടിപ്പോവെന്ന് പറയും. 6 മാസத்துல நீ உயிரோடு இருக்கிற நீ மரித்து போவா என்று சொல்லுவார்கள். പറഞ്ഞവൻ തട്ടിപ്പോയാലും നീ തട്ടിപ്പോകത്തില്ല. சொன்னவன் மரித்து போனாலும் நீ மரித்து போக மாட்டாய். കാരണം നീ ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് ആണ്. காரணம் நீ தேவனுடைய ஒரு ப்ராஜெக்ட். കരങ്ങളെ ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போமா. മനുഷ്യന്റെ വാക്ക് കാര്യമാക്കരുത്, மனிதனுடைய வார்த்தைகளை பெரிதுபடுத்தாதீங்க. Praise the Lord. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു വലിയൊരു യുദ്ധം കഴിഞ്ഞതിന് ശേഷം, ஒரு பெரிய யுத்தம் முடிந்ததற்கு அப்புறம் ദൈവം തന്റെ വില്ല്, தேவன் தன்னுடைய வில்லை മേഘത്തിൽ എടുത്തു വച്ചു. மேகத்திலே எடுத்து வைத்தார். മനസ്സിലായില്ല? புரியல உங்களுக்கு? ഒരു വലിയൊരു യുദ്ധം കഴിഞ്ഞതിന് ശേഷം ஒரு பெரிய யுத்தம் முடிந்த பிற்பாடு ദൈവം തന്റെ വില്ല്
தேவன் தன்னுடைய வில்லை മേഘത്തിൽ എടുത്തു വച്ചു. மேகத்துல எடுத்து நிலைநிறுத்தினார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒന്ന് ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാട്ടെ. ஆண்டவரை துதிப்போமா? ഇനി ജീവിക്കേണ്ടത് இனி வாழ வேண்டியது യുദ്ധത്തിലല്ല, யுத்தத்தில் அல்ல, അലച്ചിലല്ല, அலைச்சல்களிலே அல்ல, ഞെരുക്കത്തിലല്ല, நெருக்கத்தில் அல்ல. ഇനി നീ ജീവിക്കേണ്ടത് இனி நீ வாழ வேண்டியது സ്വസ്ഥതയിൽ ജീവിക്കണം. நீ சமாதானத்தோட வாழணும். കരങ്ങളെ തട്ടി പറഞ്ഞാട്ടെ. கரங்களை தட்டி சொல்லுங்க. പോരെ പോരെ പോരെ. போதாது போதாது ഇനി போதாது. നീ ജീവിക്കേണ്ടത് യുദ്ധത്തിലല്ല, இனி நீ வாழ வேண்டியது யுத்தத்தோடல்ல. ഇനി നീ ജീവിക്കേണ്ടത് പോരാട്ടത്തിലല്ല, இனி நீ வாழ வேண்டியது போராட்டத்தோடும் அல்ல. ഇനി നീ ജീവിക്കേണ്ടത് ദാരിദ്ര്യത്തിലല്ല, இனி நீ வாழ வேண்டியது தரித்திரத்திலும் அல்ல. ഇനി നീ ജീവിക്കേണ്ടത് നിരാശയിലല്ല, இனி நீ வாழ வேண்டியது ஏமாற்றத்திலும் அல்ல. നീ ജീവിക്കേണ്ടത് ഞെരുക്കത്തിലല്ല, இனி நீ வாழ வேண்டியது நெருக்கத்தில் அல்ல. ഇനി നീ ജീവിക്കേണ്ടത് തോൽവിയിലല്ല, இனி நீ வாழ வேண்டியது தோல்வியில் அல்ல. ഇനി നീ ജീവിക്കേണ്ടത് இனி நீ வாழ வேண்டியது വലിയ സ്വസ്ഥതയിൽ, ஒரு பெரிய சமாதானத்தோடு வாழ കരങ്ങളെ வேண்டும். അടിച്ചു പറ. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. പോരെ പോരെ. അന്യഭാഷ പറഞ്ഞ ആരാച്ച്? அந்நிய பாஷைகளை சொல்லி கர்த்தரை நான் ஆராதிப்போம். சொஸ்ததையில் போதாது. ஜீவிக்கும். நான் சமாதானத்தோட வாழுவேன். സ്വസ്ഥതയിൽ ജീവിക്കും. நான் சமாதானத்தோட வாழுவேன். എനിക്ക് സ്വസ്ഥത തരുന്ന ഒരു ദൈവമുണ്ട്. எனக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு. ഹല്ലേലൂയ. ஹalleluya. മനസ്സിലായവർ ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. புரிந்து கொண்டவங்க கர்த்தரை துதிப்போமா? ഈ ദൈവത്തിന്റെ വില്ല്, இந்த தேவனுடைய வில்லானது, വില്ലിനെ കാണാൻ എത്ര ഭംഗിയാണെന്നറിയാമോ? இந்த வில்ல பார்க்க எவ்வளவு அழகு தெரியுமா? Praise the Lord. ஹalleluya. ശരിയല്ലേ? உண்மைதானே? റെയിൻബോ കണ്ടിട്ടുള്ള എത്ര പേരുണ്ട്? റെയിൻബോ வானவில் பார்த்த எத்தனை பேர் இருக்கீங்க? വാവ്, എന്നാ ബ്യൂട്ടിഫുൾ ആണ്. எவ்வளவு அழகு! ദൈവത്തിന്റെ വില്ലിന് ഇത്രയും സൗന്ദര്യം ഉണ്ടെങ്കിൽ, தேவனுடைய வில்லுக்கு இவ்வளவு அழகு இருக்குன்னா, അത് ഉപയോഗിക്കുന്നവൻ എന്തുമാത്രം ഭംഗിയായിരിക്കും. அதை உபயோகிக்கிறவன் அது எத்தனை அழகா இருப்பார்கள். മനസ്സിലാകുന്നവർ കരമടിച്ച് പറ. புரிந்து கொள்ளுகிறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க. Praise the Lord. ஹalleluya. റെയിൻബോ കാണാൻ ഇത്രയും ഭംഗിയുണ്ടെങ്കിൽ, வானவில் பார்க்க இவ்வளவு அழகு இருக்குன்னா, അത് ഉപയോഗിക്കുന്നവൻ എന്തുമാത്രം ഭംഗിയായിരിക്കും. அதை பயன்படுத்துகிறவர் எந்த அளவுக்கு அழகா இருப்பார். Praise the Lord. ஹalleluya. സങ്കീർത്തനം 50-ാം അധ്യായം 2-ാമത്തെ വചനം. சங்கீதம் 50 2ஆம் வசனம். സൗന്ദര്യത്തിന്റെ പൂർണ്ണതയായ സിയോനിൽ നിന്ന് ദൈവം പ്രകാശിക്കുന്നു. பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். Praise the Lord. ஹalleluya. ദൈവത്തിൽ നിന്ന് പുറപ്പെടുന്നത് അന്ധകാരമല്ല, தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிறது இருள் அல்ல. ദൈവത്തിൽ നിന്ന് പുറപ്പെടുന്നത് വെളിച്ചമാണ്. தேவனிடத்திலிருந்து புறப்படுவது வெளிச்சமா. ആ വെളിച്ചം ഇന്ന് രാത്രി നീ കാണാൻ പോവുകയാണ്. அந்த வெளிச்சத்தை இன்றைக்கு இரவு நீ பார்க்க போகிறாய். സൗന്ദര്യത്തിന് ഒരു പൂർണ്ണതയുണ്ടെങ്കിൽ ഇന്ന് രാത്രി നീ ആരാധിക്കുന്ന ദൈവമാണ് സൗന്ദര്യത്തിന്റെ പൂർണ്ണത. அழகிலே பூரணராகிய ஒருவர் இருக்கிறார் என்றால் இன்றைக்கு இரவு நீ ஆராதிக்கிற தேவன் தான் பூரண அழகுள்ளவர். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. സോങ് പറയുന്നു, ഉത്തമഗീതം പറയുന്നു, உன்னத பாட்டு சொல்லுகிறது 5:10, 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். എന്റെ പ്രിയൻ വെണ്മയും ചുവപ്പും ഉള്ളവൻ, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், അവൻ 10,000 പേർகளிൽ சிறந்தவர், അവൻ 10,000-ങ്ങളിൽ അതിശ്രേഷ്ഠൻ. 10,000 பேர்களில் அவர் சிறந்தவர். Praise the Lord. ஹalleluya. ഉൽപ്പത്തി പുസ്തകം 2-ാം അധ്യായം 1-ാമത്തെ വചനം പറയുന്നു, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, ഞാൻ ഷാരോനിലെ പനിനീർ പുഷ്പമാണ്. நான் சாரோனின் ரோஜாவா இருக்கிறேன். ഈ 3 വചനവും പറയുന്നു, இந்த 3 വசனமும் சொல்லுகிறது, എൻ പ്രിയനെ പോൽ സുന്ദരനായ ആരെയും ഞാൻ ഉലകിൽ കാണുന്നില്ല, മേലാലും കാണുകയില്ല. കമാൻ കരമടിച്ച്. പ്രിയനെ പോൽ സുന്ദരൻ ആരെയും ഞാൻ ഉലകിൽ കാണുന്നില്ല, മേലാലും കാണുകയില്ല. സുന്ദരനാം മനോഹരൻ നിന്നെ പിരിഞ്ഞി ലോകയാൽ പ്രകൃതരാം ചാരന്മാർ പാരിക്കുമോ വത്സലം. മണ്ണെ പ്രതി മാണിക്യം വെടിയുകില്ല, ഈ മണ്ണെ പ്രതി மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரே, பூவிடத்தின் வாழ்க்கையில் நீரை போதும் வேறே வேண்டாம் என்ப நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். സുന്ദരനാം മനോഹരൻ നിന്നെ പിരിഞ്ഞി ലോകയാൽ പ്രകൃതരാം ചാരന്മാർ പാരിക്കുമോ വത്സലം. മണ്ണെ പ്രതി മാണിക്യം വെടിയുകില്ല ഞാൻ, ഈ മണ്ണെ പ്രതി മാണിക്യം വെടിയുകില്ല.
യെരൂശലേം പുത്രിമാർ ചുറ്റും നിന്നോരപ്പൻ പ്രിയനോടുള്ള അനുരാഗ് കവർന്നിടുകിൽ. യെരൂശലേം പുത്രിമാർ ചുറ്റും കരമടിച്ച്. ഹലോ കുന്നൂർ அழகுள்ளவரே பூவிலெந்தன் வாழ்க்கை நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் பூரண அழகுள்ளவரே பூவிலெந்தன் வாழ்க்கை அது நீரே போதும் வேறே வேண்டாம் அன்பு நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ഈ മേഘത്തിൽ കണ്ട വില്ല് இந்த மேகத்துல பார்த்த வில் LGBTQவிന്റെ വില്ലല്ല. அது LGBT கம்யூனிட்டியுடைய அந்த சமுதாயத்தினுடைய வில் அல்ல. Praise the Lord. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആ വില്ലിന് 6 നിറമേ ഉള്ളൂ. அந்த வில்லுக்கு 6 நிறம் தான் இருக்குது. Praise the Lord. ஹல்லேலூயா. ഈ വില്ലിന് இந்த வில்லு 7 നിറമുണ്ട്. 7 நிறம் இருக்குது. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്ത് கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. പോരാ 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 போதாது போதாது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. Praise the Lord. ഇനി സമയമുണ്ടെങ്കിൽ இனி நேரம் இருக்கும் என்றால் ഈ 7 നിറങ്ങളെ പറ്റിയാ ഞാൻ പ്രസംഗിക്കാൻ പോകുന്നത്. 7 நிறங்களை குறித்து நான் பேச போகிறேன். കേൾക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നവരൊന്ന് കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கேட்பதற்கு விருப்பமுள்ளவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. മഴവില്ലിലെ 7 നിറമാണ് നീ. வானவில்லினுடைய 7 நிறங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ആ 7 നിറം നിങ്ങളാണ്. அந்த 7 நிறங்களும் நீங்க தான். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். കഴിഞ്ഞ 2 സെക്ഷൻ നിങ്ങൾ നല്ല സന്തോഷമായിരുന്നു. கடந்த 2 செஷன்லயும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். മൂന്നാമത്തെ സെക്ഷനിൽ നിങ്ങൾ ക്ഷീണിച്ചു പോയോ? மூன்றாவது செக்ஷன்ல இந்த செஷன்ல வந்து நீங்க சோர்ந்து போயிட்டீங்களா? തളർന്നു പോയോ? சோர்ந்து போயிட்டீங்களா? നിങ്ങൾക്ക് നാളെ കഴിഞ്ഞ റെസ്റ്റ് ആണ്. நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு இளைப்பார், உங்களுக்கு ரெஸ்ட் தான். എനിക്ക് അടുത്ത മുതൽ കൺവെൻഷൻ നടന്നുകൊണ്ടിരിക്കുക ഗ്രൗണ്ടിൽ. எனக்கு அதுக்கு அப்புறமும் ஒரு கிரவுண்ட்ல கன்வென்ஷன் நான் பேசணும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇത്രയും ശബ്ദത്തോടെ പ്രസംഗിക്കുന്നതിന്റെ കാരണം இத்தனையும் சத்தத்தோட பிரசங்கிப்பதற்கு காரணம் കുന്നൂരിലെ 7 മലയും ദൈവത്തെ അറിയണം. குன்னூரினுடைய 7 மலையும் ஆண்டவர் அறியணும். യേശു ആരെന്ന് അറിയണം. இயேசு யார் என்று தெரியணும். കുന്നൂർ ഇന്റർനാഷണൽ ലെവലിൽ അറിയപ്പെടാൻ പോവാ. குன்னூர் இன்டர்நேஷனல் அளவுல தெரியப்படணும். കുന്നൂർ എന്ന ദേശം, குன்னூர் என்ற தேசம் ന്യൂസ് ചാനലിലൂടെ ചർച്ചാ വിഷയമായി മാറും. நியூஸ் சேனல் எல்லாம் விவாதிக்கிற ஒரு பொருளாய் மாறணும். കുന്നൂർ എന്ന ദേശം, குன்னூர் என்கிற தேசம் ന്യൂസ് പേപ്പറിൽ ഹെഡ്ലൈൻ ആയിട്ട് വരും. நியூஸ் பேப்பர்ல எல்லாம் ஒரு தலைப்பு செய்தியா வரணும். മനസ്സിലാകുന്നവർ കരമടിച്ചു പറ. புரிந்து கொண்டவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க. അയ്യോ മനസ്സിലാകുന്നവർ കരമടിച്ച്. புரிந்து கொள்ளுகிறவங்க கரங்களை தட்டுங்க. നീ ദൈവത്തിന്റെ നിറമാണ്. நீ தேவனுடைய ஒரு நிறமாய் வண்ணமாய் இருக்கிறாய். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കേൾക്കാൻ ഇഷ്ടമുള്ളവർ മാത്രം കൈ ഉയർത്തി. அதை கேட்க விருப்பம் உள்ளவங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க. മഴവില്ലിലെ ഒന്നാമത്തെ നിറം வானவில்லினுடைய முதல் நிறம் റെഡ്, சிவப்பு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ചുവപ്പ്, വാട്ട് ഈസ് ദ മീനിങ് ഓഫ് റെഡ്? சிவப்பினுடைய அர்த்தம் என்ன? അട്രാക്റ്റീവ്, கவர்ந்து இழுப்பது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. അല്ലെങ്കിൽ അട്രാക്റ്റീവിനെയാണ് ചുവപ്പ് കാണിക്കുന്നത്. சிவப்பு என்பது அந்த கவர்ச்சியை காட்டுகிறது. എല്ലാവരെയും ആകർഷിക്കുന്ന നിറമാണ് ചുവപ്പ്. அத்தனை பேரையும் ஈர்க்கிற ஒரு நிறம்தான் சிவப்பு. ഈ നിറവുമായി നീ യാത്ര ചെയ്യുമ്പോൾ, இந்த நிறவுமாக நீ பயணம் செய்யும் போது അനേകം പേരെ ക്രിസ്തുവിലേക്ക് അട്രാക്ട് ചെയ്യുവാൻ, அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராய் ஈர்க்கும்படி ഒരു അഭിഷേകം നിന്റെ മേൽ വ്യാപരിക്കുന്നു. ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உனக்குள்ளே വിശ്വസിക്കുന്നവർ வெளிப்படுத்துவார். മാത്രം കരങ്ങളെ ചേർത്തടിച്ച് പറ. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை சேர்த்து தட்டி നീ சொல்லுங்க. നടന്നു പോകുമ്പോ തന്നെ நீ நடந்து போகும்போது தானே നിന്നിൽ ജനം ആകർഷിച്ചു വരും. உனக்கு நேராய் ஜனங்கள் ஈர்க்கப்படுவார்கள். നിന്നെ കാണുമ്പോൾ ഒരു അട്രാക്റ്റീവ് ഉണ്ടാകും. உன்னை பார்க்கிற வேளையிலே ஒரு ஈர்ப்பு உண்டாகும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കാതറിൻ കുൽമാൻ എന്ന് പറഞ്ഞ
ഒരു ദൈവത്തിന്റെ അഭിഷിക്ത ഉണ്ടായിരുന്നു. கேத்ரின் குல்மேன் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர் இருந்தார்கள். അവർ ഒരുപാട് പ്രശ്നത്തിലൂടെ കടന്നുപോയ ഒരു സഹോദരിയാണ്. அவர்கள் அநேக பிரச்சனைகள் வழியாய் கடந்து போன ஒரு சகோதரி. Praise the Lord. ஹalleluya. ദൈവം അവരെ തേടിയെത്തി. தேவன் அவரை தேடி கண்டுபிடித்தார். അവർ ഒരു റെസ്റ്റോറന്റിൽ പോയാൽ, அவர்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போன போது, ആൾക്കൂട്ടം ഉള്ള ഏതെങ്കിലും പ്ലേസിൽ പോയാൽ, ஆட்கள் கூட்டம் நிறைந்திருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல அவங்க போனாங்கன்னா അവിടെ ജനത്തിന്റെ തടയിൽ ഒരു അഭിഷേകം ഇറങ്ങും. அங்கே ஜனங்களுக்கு மத்தியில ஒரு அபிஷேகம் இறங்கி അവർ തെറിച്ചു പോയി വീഴാൻ തുടങ്ങും. ஜனங்கள் அப்படியே அவர்கள் தள்ளிவிடப்படுவார்கள். Praise the Lord. നമുക്കിവിടെ ചുമന്ന കാർപ്പറ്റ് വിരിച്ചിട്ട് പോലും நமக்கு இங்க வந்து சிவப்பு கார்பெட் நமக்கு முன்பு விரித்திருந்தாலும் നമ്മൾ അനങ്ങത്തുമില്ല, ആരാധിക്കത്തുമില്ല. நம்ம அசையவும் மாட்டோம், ஆராதிக்கவும் மாட்டோம். അമ്മ കാതറിൻ കുമ്മാന്റെ നിഴൽ അടിച്ചപ്പോ തന്നെ, கேத்ரின் குல்மேனுடைய அந்த நிழல் பட்ட போதுதான் ആയിരക്കണക്കിന് ജനം റോഡിൽ വീണ് കിടന്ന് ദൈവത്തെ ആരാധിച്ചു. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரோட்ல கூட விழுந்து கிடந்து கர்த்தரை ஆராதித்தார்கள். ഒരൊറ്റ റീസൺ, ஒரே ஒரு காரணம், അവളുടെ മേൽ അവള് പോലും അറിയാതെ ഒരു റെഡ് ഉണ്ടായിരുന്നു. அவர்களுக்கு உள்ளே அவர்களுக்கு கூட தெரியாத ஒரு சிவப்பு உண்டாயிருந்தது. ഒരു അട്രാക്ടിങ് അനോയിന്റിങ് ഉണ്ടായിരുന്നു. ஒரு ஈர்க்கிற அபிஷேகம் அவர்களுக்குள்ளே ഇന്ന് രാത്രി காணப்பட்டது. എത്ര പേർക്ക് ഈ അഭിഷേകം വേണം? இன்றைக்கு இரவு எத்தனை பேருக்குள்ள இந்த அபிஷேகம் வேணும்? ഇന്ന് രാത്രി ആരാധന കഴിഞ്ഞ് നീ വീട്ടിൽ പോകുന്നതിന് മുമ്പ് இன்றைக்கு இரவு ஆராதனை முடிந்து நீங்க வீட்டிற்கு போவதற்குள்ளாக വെണ്മയും ചുമപ്പും അണിയുന്നവനായി, வெண்மையும் சிவப்பும் அணிந்தவராய், ഹല്ലേലൂയ, കരമടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுங்க. ഈ മീറ്റിംഗ് കഴിഞ്ഞ് പുറത്തിറങ്ങുമ്പോൾ இந்த மீட்டிங்கை முடித்து நீங்க வெளியே போகிற അനേകം പേർ നിന്നെ അട്രാക്ട് ചെയ്യുന്ന രീതിയിൽ, அநேகரை நீ ஈர்க்கிற வகையிலே ഒരു அபிஷேகத்தை നിന്റെ മേൽ വെളിപ്പെട്ടു വരും. தேவன் உங்களுக்குள்ள வெளிப்படுத்துவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പീറ്ററിന്റെ മേൽ വെളിപ്പെട്ടത് അതാണ്. பேதுருவுக்கு நிறைய வெளிப்பட்டது அதுதான். പീറ്റർ വീതിയിലൂടെ നടന്നു പോകുമ്പോൾ, பேதுரு வீதியிலே நடந்து போன பொழுது വലത്തും ഇടത്തുമൊക്കെ രോഗികളെ കൊണ്ട് നിർത്തുവായിരുന്നു. வலதும் இடதுபுறமும் அநேக வியாதியஸ்தர்களை கொண்டு வருவார்கள். യേശു ഏതെങ്കിലും വിജനപ്രദേശത്ത് നിന്നാൽ പോലും, இயேசு ஏதாவது ஒரு இடத்துல இருந்தா கூட 10,000 ജനം കടന്നു വന്നു. 10,000 ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். ഇന്ന് രാത്രി ഈ അഭിഷേകം നിന്റെ മേൽ വന്നാൽ, இன்றைக்கு இரவு அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் ആരെയും പോയി വിളിക്കണ്ട, நீ போய் யாரையும் கூப்பிட வேண்டாம். നിന്റെ പേരിനകത്ത് ഒരു അട്രാക്റ്റീവ് ഉണ്ടാകും. உன்னுடைய பேருக்கு உள்ளேயே ஒரு ஈர்ப்பகத்தர் നിന്നെ வைத்திருப்பார். കാണുന്നവന് ഒരു അട്രാക്റ്റീവ് ഉണ്ടാകും. உன்னை பார்க்கிறவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாகும். വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ അടിച്ചു പറ, விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க. ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. രക്തത്തിന്റെ നിറം ചുമപ്പാണ്, இரத்தத்தின் வண்ணம் சிவப்பு. ഹല്ലേലൂയ. ലേവ്യ പുസ്തകം പറയുന്നു, லேவியராகமம் சொல்லுகிறது, ലേവ്യ പുസ്തകം 17-ാം അധ്യായം 11-ാമത്തെ വചനം പറയുന്നു, லேவியராகமம் 17-ஆம் அதிகாரத்தின் 11வது வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ഹല്ലേലൂയ, ஹalleluya. രക്തത്തിലാണ് നിന്റെ ജീവൻ ഇരിക്കുന്നത്. இரத்தத்துல தான் உயிர் இருக்கிறது. രക്തത്തിലാണ് നിന്റെ ജീവൻ ഇരിക്കുന്നത്. இரத்தத்துல தான் உன்னுடைய உயிர் இருக்கிறது. നിന്നിലൂടെ വിടുവിക്കപ്പെടുന്നവന്റെ ജീവൻ ഇരിക്കുന്നത് രക്തത്തിലാണ്. உன் மூலமாய் விடுவிக்கப்பட வேண்டியவருடைய உயிர் இருக்கிறதும் இரத்தத்துல தான். അനേകം പേരുടെ ഫ്യൂച്ചർ നിന്നിലായി ഇരിക്കുന്നത്. அநேகருடைய எதிர்காலம் உங்கள்ல தான் இருக்குது. നിന്നിലൂടെയാണ് ചിലർ വിടുവിക്കപ്പെടാൻ പോകുന്നത്. உன் மூலமாக தான் அநேகர் விடுவிக்கப்பட போகிறார்கள். നിന്നിലൂടെയാണ് ചിലർ മരണത്തിൽ നിന്ന് വിടുവിക്കപ്പെടാൻ പോകുന്നത്. உன் மூலமாக தான் அநேகர் மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட போகிறார்கள். വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ, விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சொல்லுவோம். അനേകം പേരുടെ ജീവൻ, அநேகருடைய உயிர் നീ ആകുന്ന ചുമപ്പ് നിറത്തിലായിരിക്കുന്നത്. அது நீன்னு சொல்லுகிற சிவப்பு நிறத்துல தான் இருக்கிறது. ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറ, பக்கத்துல இருக்கிறவங்களை கரத்தை குடித்து சொல்லுங்க, നിന്നിൽ ഞാനൊരു ചുമപ്പ് കാണുന്നുണ്ട്. உனக்குள்ளே நான் ஒரு சிவப்பை பார்க்கிறேன். നിന്നിൽ ഞാനൊരു ചുമപ്പ് കാണുന്നുണ്ട്. உனக்குள்ளே நான் ஒரு சிவப்பை பார்க்கிறேன். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിന്റെ ജീവിത യാത്ര ആരംഭിച്ചത്, உன்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தை நீ ஆரம்பித்த போது, യാത്ര ആരംഭിച്ചത് நீ ஆரம்பித்தது രക്തത്തിൽ നിന്നാണ്, இரத்தத்திலே தான். ചുമപ്പിൽ നിന്നാണ്. പറഞ്ഞേ, சொல்லுங்க, சிவப்பில் இருந்துதான். ഞാൻ യാത്ര ആരംഭിച്ചത്, நான் என்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தை ஆரம்பித்தது ചുമപ്പിൽ നിന്നാണ്, சிவப்பில் இருந்துதான். യേശുവിന്റെ രക്തം ഒഴുകിയത് കൊണ്ടാണ് இயேசுவினுடைய இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதனாலதான் ഞാൻ രക്ഷിക്കപ്പെട്ടത്. நான் ரட்சிக்கப்பட்டேன். വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ അടിച്ചു പറ, விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க, യേശു രക്തം ഒഴുക്കാതിരുന്നു എങ്കിൽ, இயேசு எனக்காக இரத்தம் சிந்தாம இருந்திருந்தார், യേശുവിൽ നിന്ന് ആ രക്തം
ഒഴുകാതിരുന്നു എങ്കിൽ, இயேசுவில் இருந்த அந்த ரத்தம் ஒருவேளை எனக்காக வராம இருந்திருந்தா, ആ ചുമപ്പ് പുറത്തു വരാതിരുന്നു എങ്കിൽ, அந்த சிவப்பு எனக்காக சிந்தப்படாம இருந்திருந்தா, ഞാൻ ലൂസിഫറിന്റെ കയ്യിൽ ഇരുന്നേനെ. நான் லூசிபருடைய கையில இருந்திருப்பேன். ഈ ചുമപ്പാണ് இந்த சிவப்பு தான் ഞാൻ രക്ഷിക്കപ്പെട്ടത്. நான் ரட்சிக்கப்பட காரணம். ആരാം അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுங்க. എന്റെ യാത്രയുടെ ആരംഭം என்னுடைய பிரயாணத்தின் ஆரம்பம் റെഡാ. அது சிவப்பு. Praise the Lord. ஹalleluya. ഇന്ന് രാത്രികാലം ദൈവാത്മാവിൽ ഞാൻ ഒരു ദൂത് പറയാം. இன்றைக்கு இரவு தேவ ஆவியானவரிடத்தில் ஒரு தேவ வார்த்தையை சொல்லுகிறேன். ഈ ചുമപ്പിൽ നിന്റെ ലൈഫ് സേഫ് ആണ്. இந்த சிவப்புக்குள்ள உன்னுடைய வாழ்க்கை பத்திரமா இருக்குது. ഈ ചുമപ്പിൽ നിന്റെ തലമുറ സേഫ് ആണ്. இந்த சிவப்புக்குள்ள உன்னுடைய பிள்ளைகள் பத்திரமா ഈ இருக்கிறாங்க. ചുമപ്പിൽ നിന്റെ ഫാമിലി സേഫ് ആണ്. இந்த சிவப்புக்குள்ள உன்னுடைய ஃபேமிலியோட குடும்பம் பத்திரமா ഈ இருக்குது. ചുമപ്പിൽ നിന്റെ മിനിസ്ട്രി സേഫ് ആണ്. இந்த சிவப்புக்குள்ள உன்னுடைய ஊழியம் பத்திரமா இருக்கிறது. ഈ ചുമപ്പിൽ നിന്റെ വാഹനം സേഫ് ആണ്. இந்த சிவப்புக்குள்ள உன்னுடைய வாகனம் பத்திரமா இருக்கிறது. കരങ്ങളെ തട്ടി പറ, கரங்களை தட்டி சொல்லுங்க. പോരാ പോരാ പോരാ. போதாது போதாது போதாது. ഓ ജീസസ് ജീസസ് ജീസസ്. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ശക്തിയോടെ ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാട്ടെ. ஆமென். பலமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ഹല്ലേലൂയ. உற்சாகமாய் கர்த்தரை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. യേശുവിന്റെ രക്തത്തിൽ നീ സേഫ് ആണ്. இயேசுவின் இரத்தத்துக்குள்ள நீ பத்திரமா ഈ இருக்கிறாய். ചുമപ്പിൽ നീ സുരക്ഷിതനാണ്. இந்த சிவப்புக்குள்ள நீ பத்திரமா இருக்கிறாய். ഈ ചുമപ്പ് പറയുന്നു, இந்த சிவப்பு சொல்லுகிறது, ഞാൻ നിന്നെ സംരക്ഷിക്കും. நான் உன்னை ഈ பாதுகாப்பேன். ചുമപ്പ് പറയുന്നു, இந்த சிவப்பு சொல்லுகிறது, ഞാൻ നിന്നെ മാനിക്കും. நான் உன்னை உயர்த்துவேன். ഞാൻ നിന്നെ മാനിക്കും. நான் உன்னை உயர்த்துவேன். ഞാൻ നിന്നെ ഹനപ്പെടുത്തും. நான் உன்னை கனப்படுத்துவேன். കരങ്ങളെ അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுங்க. പോരാ പോരാ പോരാ. போதாது போதாது. ചുമപ്പ് തന്ന ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞ് ആരാധിച്ച് சிவப்பு என்கிற அந்த நிறத்தை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ, கரங்களை பலமா தட்டி சொல்லுங்க. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி ആ சொல்லுங்க. നീ ആരാധിച്ചോണ്ടിരിക്കുമ്പോ, நீ ആരാധിத்து கொண்டிருக்கும் போது, ആരാധിക്കുന്ന നിന്നെ ஆராதிக்கிற உனக்குள்ள ആമേൻ ചുമന്ന നിറത്തെ ഞാൻ കാണുന്നു. சிவப்பு நிறத்தை நான் பார்க்கிறேன். In the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. அப்ப number 1 அப்போ முதலாவது red, சிவப்பு. number 2 இரண்டாவது praise the Lord orange, அது ஆரஞ்சு. praise the Lord. Hallelujah. ஹalleluya. രണ്ടാമത് നമ്മൾ ബില്ലിൽ കാണുന്നത് இரண்டாவது வில்ல நாம் பார்க்கிற வண்ணமானது ഓറഞ്ച് നിറമാണ്. அது ஆரஞ்சு நிறத்தில் இருப்பது. അർത്ഥം அதனுடைய பொருள் ഫെലോഷിപ്പ്, ஐக்கியம், കൂട്ടായ്മ. ஐக்கியம். praise the Lord. ஹalleluya. അപ്പോൾ ഓറഞ്ച് നിറം കൂട്ടായ്മയെ കാണിക്കുന്നു. ஆரஞ்சு என்கிற அந்த வண்ணமானது அது ஐக்கியத்தை காட்டுகிறது. ഓറഞ്ച് നിറം തീയുടെ നിറമാണ്. ஆரஞ்சு நிறம் என்பது அது அக்னியின் நிறம். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கரங்களை தட்டி சொல்லுங்க. അപ്പൊ നമ്പർ 1 റെഡ് ആണ് നിന്നിൽ വെളിപ്പെട്ടതെങ്കിൽ, முதலாவது அந்த சிவப்பு உணல வெளிப்பட்டது என்றால், இரண்டாவது നിന്റെ മേൽ ഒരു തീ വെളിപ്പെടാൻ പോകുന്നു. உன் மேல ஒரு தீயும் வெளிப்பட അത് போகுது. റിസീവ് ചെയ്യാൻ തയ്യാറുള്ളവർ കരം അടിച്ചു പറ. அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க. ഒന്ന് നീ പോകുന്നിടത്ത് முதலாவது நீ போகிற இடத்திலே യേശുവിന്റെ രക്തം ഒഴുകും. இயேசுவின் ரத்தம் பாய்ந்து செல்லும். இரண்டாவது നീ நீ പോകുന്നിടത്തെല്ലാം போகிற இடத்திலெல்லாம் തീ ഇറങ്ങി വരും. அக்கினி இறங்கி வரும். ശക്തിയോടെ കൈ അടിച്ചു പറ. பலமா கரங்களை தட்டி சொல்லுங்க. പോരാ. போதாது போதாது. അയ്യോ ഇങ്ങനെ ഇരുന്ന പോരാ. இப்படி இருந்தா போதாது. കുന്നൂരിൽ തീ ഇറങ്ങുന്നു. குன்னூர்ல ஒரு அக்கினி തീ இறங்குகிறது. കത്തി പിടിക്കുന്നു. அக்கினி பற்றி பிடிக்கிறது. அக்கினி. നീ തീയുടെ കളറാണ്. நீ அக்கினியின் ஒரு வண்ணமா இருக்கிறாய். തീയുടെ കളറാണ്. நீ அக்கினியின் வண்ணமா இருக்கிறாய். ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். നീ പുകയ്ക്കകത്തല്ല ജീവിക്കേണ്ടത്. நீ குகைக்குள்ளே வாழ வேண்டியவன். പുക நீ புகையிலே வாழ வேண்டியவன் அல்ல. പുകയ്ക്കകത്തല്ല നീ ജീവിക്കേണ്ടത്. நீ புகையிலே வாழ வேண்டியவன் அல்ல. നീ തീക്കകത്ത് ജീവിക്കേണ്ടവനാണ്. நீ அக்கினிக்குள்ள நெருப்புக்குள்ள வாழ வேண்டியவன். ആരെങ്കിലും പുകയ്ക്കകത്ത് ജീവിക്കുന്നു എങ്കിൽ, யாராவது புகைக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா, ഇന്ന് രാത്രി ദൈവാത്മാവ് പറയുന്നു, இன்றைக்கு இரவு தேவ ஆவியானவர் നീ சொல்லுகிறார், തീക്കകത്ത് ജീവിക്കേണ്ട വ്യക്തിയാണ്. நீ நெருப்புக்குள்ள வாழ வேண்டிய ஒருவன். നീ പോകുമ്പോൾ நீ போகும்போது പുകയും കൊണ്ടല്ല പോകേണ്ടത്. புகைத்துக்கிட்டு போக வேண்டியவன் அல்ல. നീ പോകേണ്ടത്, நீ போகும்போது തീ പിടിച്ചോണ്ട് പോണം. நீ நெருப்பை பிடித்து கொண்டு போகணும். വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க. പുകയെ ചുമക്കുന്ന തലമുറയല്ല, புகையை
சுமக்கிற பிள்ளைகள் அல்ல, തീയെ ചുമക്കുന്ന തലമുറ அக்கினியை சுமக்கிற ஒரு தலைமுறை. ഇന്ന് രാത്രി ദൈവം എഴുന്നേൽപ്പിക്കാൻ പോവാ. இன்றைக்கு இரவு தேவன் எழுப்ப போகிறார். വിശ്വസിക്കുന്നവർ മാത്രം ദൈവത്തെ സ്തുതിച്ച്, விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். போற. போதாது போதாது. ചില നിമിഷങ്ങൾ അന്യഭാഷകൾ சில പറഞ്ഞു, நிமிடங்கள் அந்நிய பாஷைகளால் கர்த்தரை துதியுங்க. ഈ തലമുറ വെള്ളത്തെ ചുമക്കുന്ന തലമുറയല്ല. இந்த தலைமுறை என்பது വെള്ളം ചുമക്കുന്ന തലമുറയല്ല. தண்ணீரை சுமக்கிறவர்கள் அல்ல, പുക ചുമക്കുന്ന തലമുറയല്ല. புகையை சுமக்கிறவர்கள் அல்ல, തീ ചുമക്കുന്ന ഒരു തലമുറ. அக்கினியை சுமக்கிற ஒரு தலைமுறை. എഴുന്നേറ്റ് വാ. எழும்பு. പോര റാപാ ലാപാ ബാബാ. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കൂട്ടായ്മ എന്ന് പറയുന്നത് ஐக்கியம் என்று சொல்லுவது അണയ്ക്കുന്നതല്ല, அணைந்து போகிறதல்ல. കെട്ടുപോകുന്നതല്ല കൂട്ടായ്മ. ஐக்கியம் என்பது அது அணைந்து போவதல்ல, അമ്മ അണച്ചു കളയുന്നതല്ല, அணைத்து போடவும் கூடியதல்ல. ഒരു ആമേൻ പറഞ്ഞേ. ஒரு ஆமென் சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. തീയെ കെടുത്തിക്കളയുന്ന പ്രസംഗകരുണ്ട്. நெருப்பை அணைத்து போடுகிற பிரசங்கிமார் இருக்கிறாங்க. പ്രസംഗമുണ്ട്, பிரசங்கங்களும் உண்டு. അത് കേൾക്കാൻ വേണ്ടി പോകരുത്. அதை கேட்க நீங்க போக கூடாது. ഒരു ഹല്ലേലൂയ പറഞ്ഞേ. ஒரு அல்லேலூயா சொல்லு. അടുത്തിരിക്കുന്നവരെ കയ്യെ കൊടുത്ത് പറ. பக்கத்துல இருக்கிறவங்க கையை கொடுத்து சொல்லுங்க. തീയെ കെടുത്തുന്ന அக்னிய அணைத்து போடுகிற പ്രസംഗം കേൾക്കരുത്. பிரசங்கத்தை கேட்காதீங்க. തീയെ കെടുത്തിക്കളയുന്ന அக்னிய அவித்து போடுகிற പുസ്തകങ്ങൾ വായിക്കരുത്. புஸ்தகங்களை வாசிக்க கூடாது. തീയെ അണയ്ക്കുന്ന அக்னியை அணைத்து போடுகிற ഫ്രണ്ട്ഷിപ്പ് നിനക്ക് വേണ്ട. எந்த விதமான நண்பர்களும் உனக்கு வேண்டாம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. നിന്നെ കത്തിക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, உன்னை எரிய வைக்கிற யாராவது இருக்கிறாங்கன்னா അവനെ നീ വിടരുത്, അവനെ മുറുകെ പിടിച്ചോണ്ട്. அவர்களை விடக்கூடாது, இறுக பற்றி கொள்ளணும். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞു. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ശക്തിയോടെ பலமா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവം നിന്നെ വിളിച്ചത്, தேவன் உன்னை அழைத்தது മങ്ങിയിരിക്കുന്നവനെ, வந்து இருக்கிறவர்களை, മങ്ങിപ്പോയവനെ, மங்கி எரிகிற திரி உள்ளவர்களையும், മങ്ങി ഇരിക്കുന്ന ജനത്തെ, மங்களா எரிகிற ஜனத்தையும் ആമേ ആളി കത്തിക്കുന്ന ഒരു തീയായി മാറ്റുവാൻ, கொழுந்து விட்டு எரிய செய்கிற ஒரு அக்கினியாய் மாற்றும்படி ദൈവം നിന്നെ ഉപയോഗിക്കാൻ പോവുകയാണ്. தேவன் உன்னை பயன்படுத்த போகிறார். വിശ്വസിക്കുന്നവർ കരം ശക്തിയോടെ അടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவங்க கரங்களை பலமா தட்டி சொல்லுங்க. போதாது போதாது. യിരെമ്യാ പ്രവാചകൻ പറയുന്നു, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், എന്റെ വചനത്തെ തീയും, என்னுடைய வசனத்திலே அக்கினி, എന്റെ വചനത്തെ തീയും, என்னுடைய வசனத்தை அக்கினியாகவும், എന്റെ ജനത്തെ വിറകുമാക്കും, என்னுடைய ஜனத்தை விறகுமாய் மாற்றுவீராக. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. മനസ്സിലാകുന്ന ഒരു ആമേൻ പറ. புரிந்து கொள்ளுகிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. സ്തോത്രം. പൗൽ சொல்லுகிறார், ஹல்லேலூயா. அல்லேலூயா. അപ്പോസ്തലപ്രവൃത്തി 27-ാം അധ്യായത്തിൽ, அப்போஸ்தலர் நடபடிகள் 27-ஆம் அதிகாரத்தில், കപ്പൽ തകർന്ന് മരിച്ചു പോകാതെ, கப்பல் உடைந்து മരിച്ചേതം വരാതെ, சேதம் வராதபடிக்கு അവൻ നീന്തി മെലീത്ത ദ്വീപിൽ കയറി. அவன் நீந்தி மெலித்தா தீவிலே கரையேறினான். അപ്പോസ്തലപ്രവൃത്തി 28-ല്, அப்போஸ்தலர் 28-ஆம் அதிகாரத்தில், പൗലോസ് മെലീത്ത ദ്വീപിൽ നീന്തി കയറുകയാണ്. பவுல் மெலித்தா தீவிலே அவர் நீந்தி கரையேறுகிறார். അപ്പോൾ പൗലോസ് ചെയ്തൊരു കാര്യം എന്താണെന്ന് അറിയാമോ? அப்போது பவுல் செய்த ஒரு செயல் என்ன தெரியுமா? കത്താതെ കിടക്കുന്ന ചില വിറകുകളെ കണ്ടു. அந்த இடத்திலே எரியாமல் இருக்கிற சில விறகுகளை பார்த்தார். ശ്രദ്ധിക്കണേ, கவனிக்கணும். പ്രൈസ് ദി ലോർഡ്. മെലീത്ത ദ്വീപിലെ കയറിപ്പോയ പൗലോസ് കണ്ടത്, ஏறிப்போன பவுல் பார்த்தது, കത്താതെ കിടക്കുന്ന ചില വിറകുകളെ, எரியாம கிடக்கிற சில விறகுகள். അതിനെ എടുത്ത് തീക്കകത്തിട്ടു. அதை எடுத்து தீக்குள்ள போட்டார். നിന്റെ ശുശ്രൂഷ, உன்னுடைய ஊழியம், വാട്ട് ഈസ് യുവർ മിനിസ്ട്രി? உன்னுடைய ஊழியம் என்ன? കത്താതെ ഇരിക്കുന്നവനെ തീക്കകത്തിടുവാൻ, எரியாம இருக்கிறத எல்லாம் தூக்கி அக்கினியில போடுவதுதான் ഒരു മിനിസ്ട്രി നിന്റെ മേലുണ്ട്. உன் மேல ஒரு ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். അങ്ങനെയുള്ള മിനിസ്ട്രി ആഗ്രഹിക്കുന്നവർ കരം അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ച്. அப்படிப்பட்ட ஊழியத்தை விரும்புகிறவங்க எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. കത്താതെ ഇരിക്കുന്ന ചില വിറകുകളെ, எரியாம இருக்கிற சில விறகுகளை எல்லாம் തീക്കകത്തിടുവാൻ, அக்கினி நெருப்புக்குள்ள போடும்படி ഒരു അഭിഷേകം, ஒரு அபிஷேகத்தை നിന്റെ മേൽ വെളിപ്പെടാൻ പോകും. உன் மேல ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. തീയുടെ നിറം அக்கினி நிறம் ഫെയർ ആൻഡ് ലവ്ലി തേച്ചാ കിട്ടത്തില്ല.
ஃபேர் அண்ட் லவ்லி போடுகிறதுனால வராது. ഒരു ക്രീമും തേച്ചാൽ തീയുടെ നിറം നിനക്ക് കിട്ടത്തില്ല. எந்த கிரீமும் போடுகிறதுனால அந்த அந்த வண்ணம் வராது. അഗ്നിയുടെ നിറം നിനക്ക് വരണമെങ്കിൽ அக்னியின் அந்த வண்ணம் உனக்கு வேண்டும் என்றால் നീ അഭിഷേകത്തിൽ ദൈവത്തെ ആരാധിക്കണം. நீ அபிஷேகத்துல கர்த்தரை ஆராதிக்கணும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരു നദിയിൽ ഒരാള് മുങ്ങി കുളിച്ചിട്ട് പോയാൽ അവൻ പോകുന്ന വഴി നമുക്ക് അറിയാൻ പറ്റും. ஒரு நதியிலே ஒருவன் மூழ்கி குளித்து விட்டு அப்படியே போனானா அவன் எங்க போறான்னு சொல்லி நமக்கு தெரிய முடியும். എന്താ കാര്യം? എന്താ காரணம் என்ன? അച്ഛൻ പറഞ്ഞ അച്ഛാ, சகோதரர் சொல்லுங்க. അവൻ പോകുന്നിടത്തല്ല, அவன் போகிற இடத்துல எல்லாம் വെള്ളത്തിന്റെ തുള്ളികൾ വീണോണ്ടിരിക്കും. தண்ணீர் துளிகள் விழுந்துகிட்டே இருக்கும். Praise the Lord. ஹalleluya. തീ ഉള്ളവൻ പോകുന്ന വഴി എങ്ങനെ അറിയാൻ പറ്റും? அக்னி உடையவன் போகிற அவன் இந்த வழியா போயிருக்கிறான் என்பதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? നീ തീ എന്ന നദിക്കകത്ത് മുങ്ങിട്ടാണ് പോകുന്നതെങ്കിൽ, நீ அக்னி என்கிற நதிக்குள்ள மூழ்கி எழும்பி விட்டு போகிறாய் என்றால், നീ പോകുന്നിടത്തെല്ലാം நீ போகிற இடத்துல எல்லாம் തീ വീഴും, அக்னி விழும். വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க. നീ പോകുന്ന ഇടത്തെല്ലാം, நீ செல்லுகிற இடமெல்லாம் നിന്നിൽ നിന്ന് உனக்குள்ள இருந்து അഗ്നി വീണോണ്ടിരിക്കും. அக்னி விழுந்துகிட்டே இருக்கும். പിശാചിന്റെ സാമ്രാജ്യത്തിനകത്ത് பிசாசின் ராஜ்யத்துக்குள்ள നിന്നിൽ നിന്ന് തീ വീഴും. உனக்குள்ள இருந்து அக்னி விழும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവം നിന്നെ വിളിച്ചത്, ஆண்டவர் உன்னை அழைத்தது ആമേൻ, ഒരു ഫയർ ആയിട്ടാണ്. ஒரு அக்னியா இருக்கும்படி. ദാനിയേൽ പുസ്തകം 7-ാം അധ്യായം தானியேல் 7-ஆம் அதிகாரம் അതിന്റെ 9-ാമത്തെ വചനം. அதனுடைய 9வது வசனம். Praise the Lord. நான் பார்த்து கொண்டிருக்கையில் ഞാൻ നോക്കിക്കൊണ്ടിരിക്കുമ്പോൾ சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, ഒരു സിംഹാസനം ഇരിക്കുന്നത് കണ്ടു. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். അവിടെ ഒരുവൻ ഇരിക്കുന്നത് ഞാൻ കണ്ടു. அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும், ആ அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல் துப்புரவாகவும் இருந்தது. ആ அவருடைய சிங்காசனம் அக்கினி ആ ஜுவாலையும், അവൻ ഇരുന്ന കസേര തീ കത്തിക്കൊണ്ടിരുന്നെന്ന്. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையாய் பற்றி பிடித்துக் ഇന്ന് கொண்டிருந்தது. രാത്രി നീ ഇരിക്കുന്ന കസേര കത്തുന്നത് ഞാൻ കാണുന്നു. இன்றைக்கு நீ அமர்ந்திருக்கிற நாற்காலி அது பற்றி எரிகிறத நான் பார்க்கிறேன். വിശ്വസിക്കുന്നവർ തീയുടെ അനുഭവം ഉള്ളവർ മാത്രം. விசுவாசிக்கிறவங்க அக்னியின் அனுபவத்தை உள்ளவங்க மாத்திரம். നീ ഇരിക്കുന്ന സ്ഥലത്ത് തീ കത്തുന്നു. நீ இருக்கிற இடத்துல அக்னி பற்றி எரிந்துகிட்டு இருக்கிறது. കരമടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ബസ്സിനോട് ചോദിച്ചാ പറയും, ബസ് പറയും, பஸ்ஸை பார்த்து கேட்டா சொல்லும், എന്റെ സ്പീഡിന് ഒരു ലിമിറ്റേഷൻ ഉണ്ട്. என்னுடைய வேகத்துக்கு ஒரு எல்லை உண்டு. കാറിനോട് ചോദിച്ചാ പറയും, ഒരു ലിമിറ്റേഷൻ ഉണ്ട്. காரோட கேட்டாலும் சொல்லும், எனக்கு என் வேகத்துக்கு ஒரு எல்லை உண்டு. ആമേ. ഷിപ്പിനോട് ചോദിച്ചാ പറയും, എന്റെ വേഗതയ്ക്ക് ഒരു ലിമിറ്റേഷൻ ഉണ്ട്. கப்பலோட கேட்டா கப்பல் சொல்லும், என்னுடைய வேகத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. ഫ്ലൈറ്റിനോട് ചോദിച്ചാ പറയും, എന്റെ വേഗതയ്ക്ക് ഒരു ലിമിറ്റേഷൻ ഉണ്ട്. ஆகாய விமானத்தோட கேட்டா சொல்லும், என்னுடைய வேகத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. ആമേൻ. ഹെലികോപ്റ്ററിനോട് ചോദിച്ചാ പറയും, ஹெலிகாப்டரோட கேட்டா சொல்லும், എന്റെ വേഗതയ്ക്ക് ഒരു ലിമിറ്റേഷൻ, என்னுடைய வேகத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആമേൻ. ஆமென். റോക്കറ്റിനോട് ചോദിച്ചാ പറയും, ராக்கெட் கிட்ட நீங்க கேட்டா சொல்லும், എനിക്ക് അൺലിമിറ്റഡ് ആണ്. எனக்கு எல்லையே இல்ல. അൺലിമിറ്റഡ് ആണ്. எனக்கு எல்லையே இல்ல. ഹേ എയ്റോപ്ലെയിനെ, ஏரோப்ளேன், ஆகாய விமானமே, നിനക്കെന്താ ഒരു 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 ആമേൻ പരിധിയുള്ളത്? ஏன் உனக்கும் ஒரு எல்லை இருக்குது? അവൻ പറയും, அது சொல்லும், എന്നെ പറത്തുന്നത് ഫാനാണ്. என்ன சுத்த வைக்கிறது அது ஒரு ஃபேன். റോക്കറ്റ് പറയും, ராக்கெட் சொல்லும், എന്റെ മൂട്ടിൽ കത്തുന്ന തീയാണ്. எனக்கு கீழே எரிகிறது நெருப்பு. അതാണ് അൺലിമിറ്റഡിലേക്ക് കൊണ്ടുപോകുന്നത്. அதுதான் என்ன எல்லையற்ற நிலைமைக்கு மேல അടിച്ചു உயர்த்துவது. പറ. கரங்களை தட்டி சொல்லுங்க. വേണമെങ്കിൽ ആരാധിച്ചാ മതി. வேணும்னா மாத்திரம் ஆராய்ச்சா போதும். ഈ തീ നിന്റെ മേൽ കത്തിയാൽ இந்த அக்கினி உன் மேல பற்றி നിന്റെ எரிந்தால் ഉയർച്ചയ്ക്ക് ലിമിറ്റേഷൻ ഇല്ല. உன்னுடைய உயர்வுக்கு எந்த எல்லையும் இல்ல. അൺലിമിറ്റഡ് ആയി നീ ഉയരും. நீ எந்த எல்லையும் இல்லாம உயர்வாய். കരങ്ങളെ തട്ടി പറ. கரங்களை தட்டி சொல்லுங்க. തീ കത്തുന്നവൻ, அக்கினி பற்றி எரிகிறவர்கள் അൺലിമിറ്റഡ് ആയിട്ട് ഉയരാൻ പോകും. எல்லை இல்லாம உயர போறாங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. 10-ാമത്തെ വചനം പറയുമ്പോൾ
10வது வசனம், ഒരു അഗ്നി നദി മുമ്പിലൂടെ പുറപ്പെട്ടൊഴുകുന്നു. ஒரு நதி அக்கினியாய் அது முன்பிலே, ഞാൻ എവിടെ പോയാലും நான் எங்கே போனாலும் ഒരു അഗ്നി എന്റെ ഫ്രണ്ടിൽ ഒഴുകും. ஒரு அக்கினி எனக்கு முன்பாக பாய்ந்து അതാണ് എന്റെ வருகிறது. കോൺഫിഡൻസ്. அதுதான் எனக்கு தைரியம். അതാണ് എന്റെ കോൺഫിഡൻസ്. அதுதான் எனக்கு தைரியம். ആരോ എന്റെ കൂടെ ഉള്ളതല്ല, யாரும் என் கூட இருக்கிறதல்ல, അഗ്നി എന്റെ മേൽ ഒഴുകുന്നതാണ് அக்கினி எனக்குள்ள பாய்கிறதுனால എന്റെ കോൺഫിഡൻസ്. அதுதான் என்னுடைய தைரியம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇപ്പൊ രണ്ട് കളർ നമ്മൾ പഠിച്ചു. அப்போ 2 வண்ணங்களை குறிச்சு நம்ம படிச்சோம். ഒന്ന് റെഡ്, ஒன்று சிவப்பு, രണ്ട് ഓറഞ്ച്, இரண்டாவது ஆரஞ்சு, மூன்றாவது യെല്ലോ. மஞ்சள். പ്രൈസ് ദി ലോർഡ്. യെല്ലോ, மஞ்சள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ചുമപ്പ്, சிவப்பு, ഓറഞ്ച്, ஆரஞ்சு, മഞ്ഞ. மஞ்சள். എന്താ മഞ്ഞ? மஞ்சள் வண்ணம் என்ன? സൂര്യൻ ഉദിക്കുമ്പോൾ കാണുന്ന നിറമാണ് മഞ്ഞ. சூரியன் உதிக்கிற போது பார்க்கிற நிறம்தான் மஞ்சள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ഈ ஹalleluya. മഞ്ഞ എന്ന വാക്കിന്റെ അർത്ഥം இந்த மஞ்சள் என்கிற இந்த வார்த்தையினுடைய பொருள் ഒരു എനർജിയെ കാണിക്കുന്നു. அது ஒரு 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 ஆற்றலை நமக்கு கொடுப்பது, ഒരു എനർജി. ஒரு எனர்ஜி. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க. എനർജിയുടെ കളറാണ്, அந்த ஆற்றலினுடைய கலர் தான், എനർജി തരുന്ന കളറാണ് அந்த ஆற்றல் கொடுக்கிற கலர் தான் മഞ്ഞ. மஞ்சள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. യെല്ലോ ഈസ് ദ കളർ ഓഫ് ജോയ്. இந்த மஞ்சள் என்பது சந்தோஷத்தினுடைய ஒரு പ്രൈസ് ദി நிறம். ലോർഡ്. നീ നിരാശയിലല്ല ജീവിക്കേണ്ടത്. நீ ஏமாற்றத்தில் அல்ல வாழ வேண்டிய, പ്രൈസ് ദി ലോർഡ്. നീ ക്രിസ്തുവിൽ സന്തോഷത്തോടെ ജീവിക്കണം. நீ கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா வாழணும். ലോകത്തിലുള്ള സൂര്യൻ, உலகத்தில் இருக்கிற சூரியன் അസ്തമിക്കുന്ന സൂര്യനാണ്. அது அஸ்தமிக்கிற சூரியன். ദൈവത്തെ കുറിച്ച് പറയുന്നു, ஆண்டவரை குறித்து சொல்லும்போது അവൻ നീതി സൂര്യനാണ്. அவர் நீதியின் சூரியனா അവൻ இருக்கிறார். നിന്റെ മേൽ ഒരിക്കൽ ഉദിച്ചാൽ அவர் உன் மேல ஒரு முறை உதித்தா போதும், ഒരിക്കലും അസ്തമിച്ചു പോകത്തില്ല. நீ ஒருபோதும் அஸ்தமித்து போவதில்லை. വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ അടിച്ചു പറ, விசுவாசிக்கிறவங்க கரங்களை தொட்டி சொல்லுங்க, കുന്നൂറിൽ നീ അസ്തമിച്ചു പോകത്തില്ല. குன்னூர்ல நீ அஸ்தமித்து போவதில்லை. നിന്റെ സഭയിൽ നീ അസ്തമിച്ചു പോകത്തില്ല. உன் சபையில நீ அஸ்தமித்து போவதில்லை. നിന്റെ കുടുംബത്തിൽ നീ അസ്തമിച്ചു പോകത്തില്ല. உன் குடும்பத்துல நீ அஸ்தமித்து போவதில்லை. നിന്റെ ഓഫീസിൽ നീ അസ്തമിച്ചു പോകത്തില്ല. உன்னுடைய அலுவலகத்துல நீ அஸ்தமித்து போவதில்லை. നിന്റെ ബിസിനസ് അസ്തമിച്ചു പോകത്തില്ല. உன்னுடைய வியாபாரம் அஸ்தமித்து போவது இல்லை. നിന്റെ ഫ്യൂച്ചർ അസ്തമിച്ചു പോകത്തില്ല. உன்னுடைய எதிர்காலம் அஸ்தமித்து போவது இல்லை. ഒരു സൂര്യൻ ഉദിച്ചു വരുന്നത് പോലെ, ஒரு சூரியன் உதித்து எழும்போது போல നിന്റെ തലമുറ உன்னுடைய பிள்ளைகள் ഉയരത്തിൽ ഉദിച്ചു വരുന്ന ഉയര- സൂര്യനെ പോലെ, உயரத்திலே உதித்து எழும்புகிற சூரியனை போல അനേക പേർക്ക് വെളിച്ചമായി அநேகருக்கு பிரகாசமாய் മാറ്റപ്പെടുന്ന രാത്രി. மாற்றப்படுகிற இரவு இந்த இரவு. അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுங்க. അന്യഭാഷ പറഞ്ഞു, അന്യഭാഷ പറഞ്ഞു. அந்நிய பாஷைகளை பேசி നീ ആരാധിച്ചോണ്ടിരിക്കുമ്പോൾ நீ ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதே നിന്റെ നിറം, உன்னுடைய வண்ணம், നിന്റെ നിറം உன்னுடைய வண்ணம் സൂര്യനെ പോലെ சூரியனை போல മഞ്ഞ നിറമായി മാറാൻ പോവാ. மஞ்சள் நிறமாய் மாறப் போகிறது. Come on. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നാലാമത്തെ നിറം 4வது வண்ணம் ഗ്രീൻ, பச்சை. പച്ച. பச்சை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ പച്ച എവിടെ കാണാൻ പറ്റുമെന്ന് ചോദിച്ചാൽ, இந்த பச்சை வண்ணத்தை எங்க பார்க்க முடியும்னு கேட்டா, സൂര്യപ്രകാശം എവിടെ ഉണ്ടോ சூரியனுடைய பிரகாசம் எங்க எல்லாம் இருக்குதோ അവിടെ പച്ച തെളിഞ്ഞു വരും. அங்க எல்லாம் பச்சை பசேல்னு எல்லாமே முளைத்து எழும்பும். സയൻസ് പഠിക്കുന്ന ബയോളജിയോ ഫിസിക്സ് എനിക്കറിയത്തില്ല. ഓക്കെ, എനിവേ ഫോട്ടോസിന്തസിസ് ഇല്ലേ, അല്ലല്ലോ ഈ എഫക്ട്. சயின்ஸ் சொல்லுகிறது பயாலஜில ഫോട്ടോസിന്തസിസ് എഫക്ട് போட்டோசிந்தசிஸ் எஃபெக்ட் നിന്റെ മേൽ വെളിപ്പെടാൻ പോകുന്നു. அது உன் மேல வெளிப்பட போகிறது. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. கரங்களை தட்டி ஆண்டவரை துதி. നീ ജീവിച്ചിരിക്കേണ്ടത് நீ வாழ வேண்டியது പച്ചയായ ഒരു മനുഷ്യനായിട്ടാണ്. பச்சையான பசேல் என்கிற ஒரு மனிதனா. ഉണങ്ങിയല്ല നീ ഇരിക്കേണ്ടത്. நீ உலர்ந்து போய் காணப்பட வேண்டியவன் அல்ல. ഉണങ്ങിയ കമ്പായിട്ടല്ല ഇരിക്കേണ്ടത്. நீ உலர்ந்து போன ஒரு கோலா இருக்க வேண்டியவன் அல்ல. നീ പച്ചയായിരിക്കണം. நீ பச்சையா இருக்கணும். Praise the Lord. ஹalleluya. ഈ അഹരോന്റെ വടി இந்த ஆரோனுடைய கோல் ഉണങ്ങിയത് കൊണ്ടാണ്, உலர்ந்து போனதுனாலதான். ദൈവം അനുവദിച്ച നാളെ ഞാൻ പ്രസംഗിക്കാൻ വന്ന സബ്ജക്റ്റ് ആയിരുന്നു. தேவன் அனுமதித்த நாளைக்கு நான் பேச போகிற ഹല്ലേലൂയ. ഈ ஹalleluya. അഹരോന്റെ വടി ഉണങ്ങിയപ്പോ இந்த ஆரோனுடைய கோல் அது உலர்ந்து போன போது പലരും പരിഹസിച്ചു.
பலரும் பரியாசம் பண்ணாங்க, പലരും നിന്ദിച്ചു. பலரும் நிந்திச்சாங்க. ഒറ്റ രാത്രി കൊണ്ട് ஒரே ஒரு இரவுல ദൈവം അഹരോന്റെ വടിയെ പച്ചയാക്കി മാറ്റി. ஆண்டவர் ஆரோனுடைய கோலை துளிர்க்க வைத்தார். എപ്പോഴാണോ അഹരോന്റെ വടി പച്ചയായത്, எப்பொழுது ஆரோனுடைய கோல் துளிர்த்ததோ അവൻ മഹാപുരോഹിതനായി മാറി. அவன் பிரதான ஆசாரியனாய் மாறினார். വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ, விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி നിന്നെ சொல்லுங்க, ഒരു ശുശ്രൂഷകനാക്കി മാറ്റുന്ന, உன்னை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றுகிற, നിന്നെ ഒരു ലീഡറാക്കി മാറ്റുന്ന, உன்னை ஒரு தலைவனாய் மாற்றுகிற, നിന്നെ ഒരു പ്രവാചകനാക്കി മാറ്റുന്ന, உன்னை ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றுகிற പച്ച നിറം பச்சை நிறம் നിന്റെ മേൽ വെളിപ്പെടുകയാ. உன் மேல வெளிப்படுகிறது. കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போமா? ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ஹalleluya ஹalleluya. ശക്തിയോടെ ദൈവത്തെ സ്തുതിച്ച് பலமா கர்த்தரை துதிப்போம். ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ. ஹalleluya. വചനം പറയുന്നു, வேத வசனம் சொல்கிறது, നിന്നെ ഞാൻ പച്ചയായ പുൽപ്പുറങ്ങളിൽ കിടത്തും. நான் உன்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பேன். ഹല്ലേലൂയ. പച്ച பச்சை நிறம் என்பது സമ്പത്തിനെ കാണിക്കുന്നു. அது செழிப்பை அது ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. ഇന്ന് രാത്രി இன்றைக்கு இரவு ദൈവത്തിന്റെ ആത്മാവിനെ കാണിക്കുന്നു. தேவனுடைய ஆவியானவரை காண்பிக்கிறார். ഉണങ്ങിയ ഇടങ്ങളിലെ, உலர்ந்து போன இடங்களில், ഉണങ്ങിയിരിക്കുന്ന ഇടങ്ങളിലെ உலர்ந்து போயிருக்கிற இடங்களில் ഒരു எல்லாம் പച്ച തളിർപ്പ് ഞാൻ കാണുന്നു. ஒரு பச்சை துளிர்த்து வருவதை நான் ഒരു பார்க்கிறேன். പച്ച തളിർപ്പ് ഞാൻ കാണുന്നു. ஒரு பச்சை துளிர்த்து வருவதை, துளிர் விடுவதை நான் നിന്റെ பார்க்கிறேன். ശുശ്രൂഷ, നിന്റെ ശുശ്രൂഷയിൽ உன்னுடைய ஊழியத்துல ഒരു പുതിയ തളിർപ്പ് ഞാൻ കാണുന്നു. ஒரு புதித துளிர் விடுகிறதை நான் നിന്റെ பார்க்கிறேன். ബിസിനസിനകത്ത് உன்னுடைய வியாபாரம் ഒരു പുതിയ തളിർപ്പ് ഞാൻ കാണുന്നു. ஒரு புதிதாய் துளிர் விடுவதை பார்க்கிறேன். നിന്റെ വിദ്യാഭ്യാസത്തിനകത്ത് உன்னுடைய கல்விக்குள்ள ഒരു പുതിയ തളിർപ്പ് വരട്ടെ. ஒரு புதிய துளிர் விடுவதாக. സങ്കീർത്തനം 1:3 പറയുന്നു, சங்கீதம் 1:3 சொல்லுகிறது, നീ വാടാത്ത വൃക്ഷം പോലെ ഇരിക്കും. நீ ஒருபோதும் வற்றி போகாத ஜீவ விருட்சமா இருப்பார். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇന്ന് രാത്രി എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? இன்றைக்கு இரவு எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? അപ്പൊ 4 നിറങ്ങളെ കുറിച്ച് നമ്മൾ പഠിച്ചു. 4 நிறங்களை குறித்து நாம் கற்றோம். ഒന്ന് ചുവപ്പ്, ஒன்று சிவப்பு, ഓറഞ്ച്, ஆரஞ்சு, മഞ്ഞ, மஞ்சள், പച്ച. பச்சை. 5 ஐந்தாவது ബ്ലൂ. நீலம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ബ്ലൂ നിറം എന്ന് പറയുന്നത് இந்த நீல நிறம் என்பது സൗഖ്യത്തെ കാണിക്കുന്നു. அது சுகத்தை The காட்டுகிறது. color of healing. அது சுகத்தின் வண்ணம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. സമുദ്രത്തിന്റെ നിറമാണ് നീല. கடலினுடைய வண்ணம் தான் நீலம். സ്കൈയുടെ, ആകാശത്തിന്റെ നിറമാണ് നീല. வானத்தினுடைய வண்ணம் தான் நீலம். ഈ സമുദ്രത്തിനെയും ആകാശത്തിനെയും, இந்த ஆகாயத்தையும் இந்த கடலையும் ഒരു അളവുകോല് കൊണ്ടും അളക്കാൻ പറ്റത്തില്ല. எந்த ஒரு அளவுகோலாலையும் அளந்து பார்க்க முடியாது. അങ്ങനെയാണെങ്കിൽ அப்படின்னா നീല നിറം നിന്റെ മേൽ വെളിപ്പെട്ടാൽ நீலம் என்கிற வண்ணம் ஓம் மேல வெளிப்படுகிற നീ ഒരു பொழுது അൺലിമിറ്റഡ് വളർച്ചയിലേക്ക് മൂവ് ചെയ്യാൻ പോവുകയാണ്. நீ ஒரு எல்லையற்ற ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேர கர்த்தர் நடத்துவார். അപ്പൊ ഈ നീല നിറം இந்த நீல நிறமானது സഭയ്ക്ക് ഭയങ്കര ആവശ്യം. சபைக்கு மிக மிக முக்கியமானது. ദൈവത്തിന്റെ ആത്മാവിനോട് പറയുന്നു, தேவனுடைய ஆவியானவரோடு சொல்லுகிறார், സഭയുടെ നീളം சபையினுடைய நீளம் സമുദ്രം പോലെ ആകട്ടെ. அது சமுத்திரம் போல் ஆவதாக. സഭയുടെ വീതി சபையினுடைய அகலமானது ആകാശത്തെ പോലെ ആകട്ടെ. ஆகாயத்தை போல மாறுவதாக. നിന്റെ വളർച്ച എന്താണെന്ന് ചോദിച്ചാൽ உன்னுடைய வளர்ச்சி என்னவென்று கேட்டால் ആകാശത്തെ പോലെ ആയിരിക്കും. ஆகாயத்தை போல இருக்கட்டும், സമുദ്രത്തെ പോലെ ആയിരിക്കും. சமுத்திரத்தை போல காணப்படட்டும். ശക്തിയോടെ കരമടിച്ചു പറ, பலமா கரங்களை தட்டி சொல்லுங்க, ഒരു അൺലിമിറ്റഡ് ബ്ലെസ്സിംഗ്, ஒரு எல்லை இல்லாத ஆசீர்வாதம் നീല ഒരു അൺലിമിറ്റഡിനെ കൊണ്ടുവരാൻ പോവാ. நீலம் என்கிற அந்த வண்ணத்தின் மூலமாக அந்த எல்லை இல்லாத ஆசீர்வாதம் നീല வெளிப்படுகிறது. കളർ കാണിക്കുന്നത് நீல வண்ணம் காண்பிக்கிறது വിശാലതയാണ്. அது வளர்ச்சியை. Praise the Lord. ஹalleluya. നിന്നെ അളന്ന് വെച്ചിരിക്കുന്ന ചിലരുണ്ടല്ലോ, അളന്ന്. உன்னை அளந்து வச்சிருக்கிற சிலர் இருப்பாங்க. ഇവനെ ഇത്ര പരിധിക്കപ്പുറം പോകത്തില്ല. இவன் இந்த எல்லையை தாண்டி போக ഇവൻ மாட்டான். മാക്സിമം പോയ ഇത്രേ ഉള്ളൂ. மிஞ்சி போனா இவ்வளவுதான் போவான். നീ പോയ ഏതുവരെ പോകാന്ന് അറിയാം. நீ இவன் போனா எது வரைக்கும் போவான்னு தெரியும். ഇങ്ങനെ പറഞ്ഞവനോട് പറയണം, இப்படி சொன்னவங்கிட்ட சொல்லணும், ഞാൻ ബ്ലൂ ആണെന്ന് പറയണം. நான் நீல வண்ணம். കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுங்க, പിശാചേ ഞാൻ ബ്ലൂ ആണ്. பிசாசே நான் நீல வண்ணம். മന്ത്രവാദിയെ ഞാൻ ബ്ലൂ ആണ്. மந்திரவாதியே நான் நீல வண்ணம். പരാജയം കാണാൻ നിൽക്കുന്നവനെ ഞാൻ ബ്ലൂ ആണ്. என் தோல்வியை பார்க்க விரும்புகிறவனே என்னுடைய வண்ணம் நீலம். ശത്രുവെ ഞാൻ ബ്ലൂ ആണ്. சத்ருவே என்னுடைய வண்ணம் நீலம்.
കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ചോട്ടെ. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord. ஹalleluya. ഇന്ന് രാത്രി ഒരു ദൂത് ഞാൻ പറയട്ടെ. இன்றைக்கு இரவு நான் ஒரு தேவனுடைய வார்த்தையை சொல்ல നിന്റെ விரும்புகிறேன். നല്ല കാലം ഇതുവരെ തുടങ്ങിയിട്ടില്ല. உன்னுடைய நல்ல காலம் இதுவரைக்கும் தொடங்கல. നിന്റെ ശുശ്രൂഷ ഇതുവരെ ആരംഭിച്ചിട്ടില്ല. உன்னுடைய ஊழியம் இதுவரைக்கும் ஆரம்பிக்கப்படல. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിന്റെ നല്ല കാലവും നിന്റെ ശുശ്രൂഷയും உன்னுடைய நல்ல காலமும் உன்னுடைய ஊழியமும் ഇനി മുതൽ ആരംഭിക്കാൻ പോവുകയാണ്. இன்று முதல் ஆரம்பிக்கப்பட போகிறது. വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவங்க கரத்தை தட்டி சொல்லுங்க. ഇന്നലെ കണ്ടതല്ല, நேற்று வரை பார்த்ததல்ல, നീ കാണാൻ പോകുന്നത്, நீ பார்க்க போகிறது നീലം. நீலம். ജീസസ് ജീസസ്. ശക്തി വെളിപ്പെടട്ടെ, ശക്തി വെളിപ്പെടട്ടെ. தேவ வல்லமை வெளிப்படட்டும். എക്സ്ട്രാ ഓർഡിനറി അനോയിന്റിംഗ്. அசாத்தியமான அசாதாரணமான தேவனுடைய அபிஷேகம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ஆமென் சொல்லுவோமா? ആറാമത്തെ കളർ ஆறாவது வண்ணம் ഇൻഡിഗോ. இண்டிகோ. അതിന്റെ തമിഴ് അർത്ഥം എന്താണ്? ஊதா, கருநீலம். Praise the Lord. ഹല്ലേലൂയ. ஹalleluya. Praise the Lord. Hallelujah. ഇൻഡിഗോ. கருநீலம். Praise the Lord. അത് വിഷ്ടത്തെ കാണിക്കുന്നു. அது ஞானத்தை காட்டுகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. ഇത് ഉള്ള നീ, இதுவரைக்கும் ഈ നിറമുള്ള നിന്നെ இந்த வண்ணம் உள்ள உன்னை തല കുനിക്കാൻ ദൈവം അനുവദിക്കത്തില്ല. தலை குனிந்து போக ஆண்டவர் விடுவதில்லை. എവിടെ പോയാലും எங்க போனாலும் ആ നാഴികയിൽ പരിശുദ്ധാത്മാവ് നിന്നോട് സംസാരിക്കും. அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசுவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ നിറം യേശുവിനുള്ളത് കൊണ്ട് இந்த நிறம் இயேசுவிடத்தில் இருந்தபடியால் ഒരു പരീക്ഷനും எந்த விதமா சோதிக்க வந்தவனோ, ഒരു ശാസ്ത്രിക്കും எந்த விதம் பரிசேயனோ യേശുവിനെ തോൽപ്പിക്കാൻ പറ്റിയില്ല. இயேசுவை தோற்கடிக்க முடியல. യേശുവിനെ വാക്കിൽ കുടുക്കിക്കളയാൻ കഴിഞ്ഞില്ല. இயேசுவை வார்த்தையில பிடிக்க நினைத்தவர்கள் Praise the Lord. അവരെല്ലാം പരാജയപ്പെട്ടു. அவங்க எல்லாரும் தோற்று போனாங்க. ഈ നിറം നിന്റെ കൂടെ ഉണ്ടോ? இந்த வண்ணம் உங்க கூட இருக்குதா? ഈ നിറം വേണ്ട, ഈ ഇൻഡിഗോ വേണ്ടത്, இந்த கருநீலம் വേണ്ടത് அதற்கு தேவையானது അമേ സ്റ്റുഡൻസിനാണ്. அது அதிகமா தேவைப்படுகிறது மாணவர்களுக்கு. Praise the Lord. ஹalleluya. ടീച്ചേഴ്സിനാണ്. ஆசிரியர்களுக்கு നീ வேணும். പഠിപ്പിക്കുന്ന സ്റ്റുഡന്റും நீ கற்றுக் கொடுக்கிற உன்னுடைய மாணவர்களுக்கும், നീ പഠിക്കുന്ന സ്റ്റുഡൻസും நீ படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களும் തോൽവിയില്ല. தோல்வி இல்ல. ഇൻഡിഗോ നിറം നിന്റെ മേലുണ്ടോ? கருநீலம் உன் மேல இருக்குதா? നീ സകല എക്സാമിലും ജയിക്കും. நீ எல்லா எக்ஸாம்லயும் ஜெயிப்பாய். സകല ഇന്റർവ്യൂവിലും നീ ജയിക്കും. எல்லா நேர்முகங்களிலும் நீ കരങ്ങളെ അടിച്ച് ஜெயிப்பாய். ദൈവത്തിന് സ്തോത്രം പറ. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் ജയിച്ച് பண்ணுவோம். കേറാൻ ആഗ്രഹിക്കുന്നവർ ஜெயித்து எழும்ப விரும்புகிறவர்கள் കരങ്ങളെ തട്ടി പറ. கரங்களை தட்டி சொல்லுங்க. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. അവസാനത്തെ കളർ கடைசி இறுதியான அந்த வண்ணம் വയലറ്റ്. அது ஊதா. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ചില എഴുത്തുകാർ പറയുന്നു, சில எழுத்தாளர்கள் விதமாய் சொல்லுகிறார்கள், പർപ്പിൾ എന്ന് പറയുന്നവരും ഉണ്ട്. அத பர்பிள்னு சொல்லுகிறவங்களும் இருக்கிறாங்க. എനിവേ നമ്മളിപ്പോ എടുക്കുന്നത്, எப்படியோ நாம் எடுப்பது, ഏകദേശം അവരെ അയൽവാസികളായതുകൊണ്ട് നമുക്ക് വയലറ്റ് എന്ന് പറയാം. പർപ്പിളും വയലറ്റും അയൽവാസികളായതുകൊണ്ട് നമുക്ക് വയലറ്റിനെ ഇപ്പോ എടുക്കാം. பர்பிளும் வயலட்டும் பக்கத்து வீட்டுக்காரங்கிறதுனால நம்ம இப்போ ஊதா என்று எடுத்துக்கொள்வோம். Praise the Lord. Praise the Lord. വയലറ്റ് എന്ന കളർ ஊதா என்கிற அந்த வண்ணம் റോയൽറ്റിയെ കാണിക്കുന്നു. அது ராஜரிகத்தை காட்டுகிறது. കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറഞ്ഞേ. கரங்களை பலமா தட்டி சொல்லுங்க. ഈ കളർ യഹൂദ രാജസിംഹത്തെ കാണിക്കുന്നു. இந்த வண்ணம் யூதா ராஜ கோத்திரத்து ராஜ சிங்கத்தை காண்பிக்கிறது. കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ. கரங்களை பலமா தட்டி சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ കളർ എപ്പോൾ ജോസഫിന്റെ മേൽ വീണു, இந்த வண்ணம் எப்பொழுது யோசேப்பின் மேல விழுந்ததோ, അപ്പൻ കൊടുത്ത വസ്ത്രം മാറി, தன்னுடைய தகப்பனார் கொடுத்த வஸ்திரம் போய்விட்டது. അടിമ വസ്ത്രം മാറി, அடிமை வஸ்திரம் போனது. പോത്തിഫർ കൊടുത്ത വസ്ത്രം മാറി, போத்திபார் கொடுத்த உடுத்துவித்த வஸ்திரமும் போனது. കാരാഗൃഹ വസ്ത്രം മാറി, சிறைச்சாலையின் வஸ்திரமும் போனது. സാദാ വസ്ത്രം മാറി, சாதாரணமான வஸ்திரமும் போய்விட்டது. പ്രധാനമന്ത്രിയുടെ വസ്ത്രം വീണു. பிரதம மந்திரி என்கிற வஸ்திரம் அவன் மேல் விழுந்தது. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுங்க. ഈ നിറം എപ്പോൾ നിന്റെ മേൽ വീഴുന്നു, இந்த நிறம் எப்பொழுது உன் மேல விழுதோ, നീ റോയൽ ഡ്രസ് ധരിക്കും. நீ ராஜரிகமாய் மாறுவாய். റോയൽ ഡ്രസ്. நீ ராஜரிகமான வஸ்திரத்தை அணிவாய். ഇന്ന് രാത്രി ആരാധിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോ இன்றைக்கு இரவு நீ ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது ജോസഫിന്റെ മേലെ யோசேப்பின் மேல പ്രധാനമന്ത്രിയാകുന്ന
பிரதம மந்திரி ஆகும்படி റോയൽ ഡ്രസ് വീണത് പോലെ ராஜரிக வஸ்திரம் விழுந்தது போல ഒരു റോയൽ ഡ്രസ് ദൈവം ധരിപ്പിക്കുക. ஒரு ராஜரிக வஸ்திரத்தை ஆண்டவர் தரிப்பிக்கிறார். കരങ്ങളെ തട്ടി കരങ്ങളെ തട്ടി கரங்களை தட்டி தட்டி ദൈവത്തെ സ്തുതിക്കുക. ദൈവത്തെ கர்த்தரை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ നിറം இந்த வண்ணம் വനത്തിലിരുന്ന ദാവീദിനെ തേടി എപ്പോൾ വന്നു? காட்டுக்குள்ள இருந்த தாவீதை தேடி எப்பொழுது வந்ததோ ദാവീദിന്റെ മേലെ രാജാവിന്റെ വസ്ത്രം വീണു. தாவீதின் மேல ராஜாவினுடைய வஸ்திரம் விழுந்தது. മനസ്സിലാകുന്നവർ കരമടിച്ചു പറ. புரிந்து கொண்டவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க. നിന്റെ അപ്പൻ നിന്നെ മറന്നാലും, உன்னுடைய தகப்பன் உன்னை மறந்தாலும், നിന്റെ അമ്മ നിന്നെ മറന്നാലും, உன்னுடைய தாய் உன்னை மறந்தாலும், ഹല്ലേലൂയ, ஹalleluya, നീ മരത്തിന്റെ ചുവട്ടിലിരുന്ന് ആരാധിച്ചപ്പോൾ, நீ ஒரு மரத்தின் அடியிலே உட்கார்ந்து ஆராதித்த போது, നീ പോലും അറിയാതെ உனக்கு கூட தெரியாம ഈ വയലറ്റ് നിറം നിന്നെ തേടി വന്നു. இந்த ஊதா நிறம் உன்னை தேடி வந்தது. വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க. സാമുവേൽ തേടി നടന്നത്, சாமுவேல் தேடி நடந்தது വയലറ്റ് നിറമുള്ളവൻ എവിടെയെന്നാ, ஊதா நிறமுடையவன் எங்க இருக்கிறான்னு വയലറ്റ് பார்த்து, നിറം എവിടെ ഇരിക്കുന്നവനെന്നാ നോക്കി നടന്നത്. ஊதா நிறம் எங்க இருக்குன்னு சொல்லி தேடி അവന്റെ நடந்தான். മേലെ അഭിഷേകത്തിന്റെ എണ്ണ ഒഴിച്ചു. அவனுக்கு மேல அபிஷேகத்தினுடைய வல்லமை வெளிப்பட்டது. അവന്റെ മേൽ രാജവസ്ത്രം ധരിപ്പിച്ചു. அவனுக்கு ராஜாவுடைய வஸ்திரம் உடுத்துவிக்கப்பட்டது. Praise the Lord. ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. എന്തുകൊണ്ടാണ് ദാനിയേലിനെ സിംഹത്തിനൊന്നും ചെയ്യാൻ പറ്റാത്തത്? ஏன் தானியேல சிங்கத்தால ஒண்ணும் செய்ய முடியல? അവൻ അലറി അടുത്ത സിംഹം ദാനിയേലിൽ കണ്ടത്. அலறி சிங்கமானது, கர்ஜித்த சிங்கமானது தாவீதுக்குள்ள பார்த்தது. ദാനിയേലിൽ കണ്ടത് தானியேல்ல பார்த்தது വയലറ്റ് നിറം. ஊதா நிறத்தை. Praise the Lord. ஹalleluya. സിംഹക്കൂട്ടിൽ നിന്ന് പുറത്തു വന്ന ദാനിയേല് சிங்க கெபிக்குள்ள இருந்து வெளியே வந்த தானியேல் പേർഷ്യയിലെ ഗവർണറുടെ വസ്ത്രം ധരിച്ചു. பெர்ஷியா கவர்னருடைய வஸ்திரத்தை தரித்து கொண்டார். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞേ. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஹalleluya. ഹേ എലീശേ, ஏ எலிசாவே, നിന്നെ യോർദാന് ഒന്നും ചെയ്യാൻ പറ്റാത്തത്, யோர்தான் உன்னை ஒன்றும் செய்ய முடியாதது. നിന്നിൽ കണ്ട വയലറ്റ് നിറമാണ്. உனக்குள்ள காணப்பட்ட ஊதா நிறம் தான். വയലറ്റ് നിറം കണ്ട എലീശയെ, ஊதா நிறத்தை கண்ட எலிசாவே, ഏലിയാവിന്റെ വസ്ത്രമായ எலியாவின் வஸ்திரமான പ്രവാചക വസ്ത്രം ധരിപ്പിച്ചു. தீர்க்க தரிசன வஸ்திரத்தை அவர் உடுத்துவித்தார். കരങ്ങളെ തട്ടി പറ. கரங்களை தட்டி சொல்லுங்க. പോരെ, പോരെ, പോരെ. போதாது போதாது. റോയൽ ഡ്രസ് ராஜரிகமான வஸ்திரம் ഇന്ന് രാത്രി നിന്റെ മേല് இந்த இரவு உங்கள் மேல ഒരു പെയിന്റിംഗ് നടന്നുകൊണ്ടിരിക്കുക. ஒரு வண்ணம் பூசுதல் நடந்து ഒരു கொண்டிருக்கிறது. പെയിന്റിംഗ് നടന്നുകൊണ്ടിരിക്കുക. வண்ணம் பூசிக்கிட்டு இருக்கிறாரு. ചുമ്മാ വിട്ടുകൊടുക്ക, ചുമ്മാ വിട്ടുകൊടുക്ക. அப்படியே உங்களை சும்மா விட்டு கொடுங்க. ഇന്ന് രാത്രി നീ ആരാധിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോ இன்றைக்கு இரவு நீ ஆராதித்துக் கொண்டிருக்கும் നിന്റെ பொழுது ദൈവം ചുമപ്പ് നിറം അടിക്കുകയാണ്. ஆண்டவர் ஓ மேல சிவப்பு வண்ணத்தை பூசிக்கிட்டு இருக்கிறாரு. നിന്റെ മേൽ ഓറഞ്ച് നിറം അടിക്കുകയാണ്. ஆண்டவர் ஓ மேல ஆரஞ்சு கலர் அடித்துக் கொண்டிருக்கிறார். യെല്ലോ നിറം അടിക്കുകയാണ്. மஞ்சள் நிறத்தை அடிக்கிறார். ഗ്രീൻ നിറം അടിക്കുകയാണ്. அவர் நீல வண்ணத்தை பூசிக் கொண்டிருக்கிறார். ഗ്രീൻ അടിക്കുകയാണ്. பச்சை வண்ணத்தை பூசிக் கொண்டிருக்கிறார். നീല അടിക്കുകയാണ്. நீல வண்ணத்தை பூசிக் கொண்டிருக்கிறார். ഇൻഡിഗോ അടിക്കുകയാണ്. கருநீல வண்ணத்தை பூசிக் கொண்டிருக்கிறார். വയലറ്റിനെ അടിക്കുകയാണ്. ஊதா வண்ணத்தை அவர் பூசிக் கொண்டிருக்கிறார். പ്രാവശ്യം പ്രാവശ്യം பெற்றுகொள் பெற்றுகொள் பெற்றுகொள். ഓ പോരെ 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 പോരെ. போதாது போதாது போதாது. 7 വിധ നിറമുള്ള പെയിന്റിംഗ്, 7 വിധ നിറമുള്ള പെയിന്റ്, 7 വകயான நிறங்களை உடைய வண்ணத்தை, ആ നിറമുള്ള വില്ല് அந்த வில் നിന്റെ തലയിൽ വയ്ക്കുകയാണ്. ஆண்டவர் உன்னுடைய தலையின் மேல வைக்கிறார். ഇത് ഇരിക്കുന്നിടത്തോളം കാലം அது இருக்கிற நாள் வரைக்கும் നിന്നെ നശിപ്പിച്ചു കളയുവാൻ, உன்னை நாசமாக்க, നിന്നെ തോൽപ്പിക്കുവാൻ, உன்னை தோல்வி அடைய செய்ய, നിന്നെ തകർത്ത് കളയുവാൻ, உன்னை தகர்த்து போட, പാപം ചെയ്യാൻ உன்னை பாவம் செய்ய வைக்க അനുവദിക്കത്തില്ല. ஆண்டவர் அனுமதிப்பது இல்ல. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுங்க. ഈ വില്ല് നിന്റെ മേൽ ഇരിക്കുന്നിടത്തോളം കാലം இந்த வில் ஓ மேல இருக்கிற மட்டும் നീ പോലീസ് സ്റ്റേഷനിൽ കയറത്തില്ല. நீ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போக மாட்ட. ഈ വില്ല് നിന്റെ മേൽ ഇരിക്കുന്നിടത്തോളം കാലം இந்த வில் ஓ மேல இருக்கிற நாள் வரைக்கும் നീ കോടതിയിൽ കയറത്തില്ല. நீ எந்த விதமான நீதிமன்றத்துக்குள்ள ஏற மாட்டாய். ഓ അല്പനേരം കരങ്ങളെ അടിച്ച് നീ സ്തുതിച്ച് கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ആരും മൗനമായിരിക്കരുത്. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். പോരെ പോരെ പോരെ, ആരും മൗനമായിരിക്കരുത് പ്ലീസ്. போதாது போதாது. கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். ஹalleluya. கர்த்தரை துதிங்க. ஹalleluya. ஆமென். ஆமென். இந்த 7 வண்ணங்களை அவர் நம்ம மேல இன்றைக்கு பூசும்படியாய் எல்லாரும் கர்த்தரை ஆமென் மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹalleluya கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போமா? ஹalleluya. ஹalleluya. ஆமென். அந்நிய பாஷைகளை பேசி, അന്യ ഭാഷകൾ പറഞ്ഞു, அந்நிய பாஷைகளை பேசி, അന്യ ഭാഷകൾ പറഞ്ഞു. அந்நிய பாஷைகளை பேசி
ഐഡ എന്ന് പേരുള്ള സഹോദരി, ஐடா என்று பேருள்ள சகோதரி ഉണ്ടെങ്കിൽ ദൈവസന്നിധിയിൽ എഴുന്നേറ്റ്. ஐடா இங்க இருக்கீங்கன்னா எழும்பி நில்லுங்க. ഐഡ എന്ന് പേരുള്ള സഹോദരിയുടെ കുടുംബത്തിനകത്ത്, ஐடா என்று பேருள்ள சகோதரியின் குடும்பத்துக்குள்ள ഓടി വാ, ഓടി ഫ്രണ്ടിൽ വാ. വിളിക്കുന്ന പേരുള്ളവർ ഓടി ഫ്രണ്ടിൽ വാ. பேரு அழைக்கப்படுகிறவங்க முன்னால ஓடி வாங்க. ഐഷ. ഐഷ ആരാണ്? ഐഷ. ஐஷா யார்? ஐஷா. യെസ്. ഓറാബാല ശാന്തരാധര. യേശുവിന്റെ നാമത്തിൽ, യേശുവിന്റെ നാമത്തിൽ, യേശുവിൻ നാമത്തിൽ. വിക്ടർ. വിക്ടർ എന്ന പേരുള്ള ആരാണ്? விக்டர் என்ற பேருள்ள யாராவது இருக்கீங்களா? ദൈവസന്നിധിയിൽ പ്രാർത്ഥിച്ചോ. எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ ദൈവസന്നിധിയിൽ എഴുന്നേറ്റാട്ടെ. வந்திருக்கீங்கன்னா தேவனுடைய சமூகத்தில் எழும்பி രാത്രി நில்லுங்க. പരിശുദ്ധാത്മാവിന്റെ വലിയ പ്രവർത്തികൾ ആരംഭിക്കുകയാണ്. இன்றைக்கு இரவு பரிசுத்தாவினுடைய ஒரு பெரிய செயல் வெளிப்பட போகிறது. അഭിഷേകാരാണ്? അഭിഷേക്. அபிஷேக் யார்? அபிஷேக். ഒരു വ്യക്തിയെ വിളിക്കുമ്പോൾ കുടുംബത്തോട് അവർ ഫ്രണ്ടിൽ വന്നാൽ ഞാൻ നിങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നതാണ്. ஒரு நபரை நான் அழைக்கிற வேளையில் அந்த நபருடைய குடும்பத்துல இருக்கிறவங்க நீங்க குடும்பமாய் முன்னால வந்தா நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். അഭിഷേക് എന്ന പേരിൽ ആരെങ്കിലും വന്നിട്ടുണ്ടോ? அபிஷேக் என்கிற பெயர்ல யாராவது வந்திருக்கீங்களா? അവന് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചോ. அவர் அந்த மகனுக்காய் ஜெபிங்க. യേശു ഇന്ന് രാത്രി ആ മകന്റെ മേൽ പ്രവർത്തിക്കുന്നു. இந்த இரவு ஆண்டவர் அந்த மகன் மேல இன்றைக்கு வெளிப்பட போகிறார். അലൻ. അലൻ ആരാണ്? അലൻ. ஆலன் யார்? ഹല്ലേലൂയ. എഴുന്നേറ്റ്. ஆலன் எழும்பி நில்லுங்க. യേശുവിന്റെ നാമത്തിൽ, യേശുവിൻ നാമത്തിൽ. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇന്ന് രാത്രികാല അസാധാരണമായ അഭിഷേകം ഇറങ്ങുന്നു. இந்த இரவு வேளை அசாதாரணமான அபிஷேகம் இறங்குகிறது. സുന്ദർ എന്ന പേരുള്ള മകന്റെ മേൽ ദൈവ സാന്നിധ്യം ഇറങ്ങുന്നു. சுந்தர் என்கிற பேருள்ள மகன் மேல தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. ഓ ജീസസ്, ജീസസ്. ஓ ராபா சந்தூரி പ്രാർത്ഥിച്ചോടങ്ങോ. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. ഇന്ന് രാത്രികാല പരിശുദ്ധാത്മാവ് ഇറങ്ങട്ടെ. இன்றைக்கு இரவு பரிசுத்தாவின் இறங்க போகிறார். ദിവ്യ. ദിവ്യ എന്ന പേരുള്ള മകളുടെ മേലെ, திவ்யா என்று பேருள்ள மகள் மேல, ഓ റഗനബ ശബരബബബബ, യേശുവിന്റെ നാമത്തിൽ, യേശുവിൻ നാമത്തിൽ. ഗുണ ആരാണ്? குணா யார்? குணா. യേശുവിന്റെ നാമത്തിൽ പ്രാർത്ഥിച്ചോ. ஜெபிங்க. വ്യക്തികളുടെ മേൽ അസാധാരണമായ അഭിഷേകം ഇറങ്ങി വരുന്നു. சிலருடைய குடும்பத்தின் மேல அசாதாரணமான வல்லமை இறங்குகிறது. ആൻഡ്രൂവിന് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചു. ஆண்ட்ரூவுக்காக ஜெபம் பண்ணுங்க. ജീസസ്. ദൈവസന്നിധിയിൽ പ്രാർത്ഥിച്ചു. ஜெபம் பண்ணுங்க. ഇന്ന് രാത്രികാല വിവിധ വർണ്ണങ്ങളെ നിങ്ങളെ മേൽ അടിക്കാൻ പോകും. இன்றைக்கு வித்தியாசமான வண்ணங்களை கர்த்தர் உங்கள் மேல பூச போகிறார். വിദ്യ, നിന്റെ കുടുംബത്തിനകത്ത് ദൈവ സാന്നിധ്യം ഇറങ്ങും. திவ்யாவுடைய குடும்பத்துக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிறது. പിശാചിന്റെ പ്ലാനുകളെ ദൈവം പൊളിച്ചു കളയാൻ പോകും. பிசாசனுடைய திட்டங்களை ஆண்டவர் உடைத்தறிகிறார். നീ ലക്ഷ്യസ്ഥാനത്ത് എത്തത്തില്ലെന്ന് നിന്നെ നോക്കി പറഞ്ഞവരുടെ നടുവിൽ, நீ அந்த லட்சியத்தை அடைய மாட்டாய் என்று உன்னை பார்த்து சொல்லுகிற അവരുടെ നടുവിൽ என்று சொல்லுகிற ஜனங்களுக்கு மத்தியில ദൈവത്തിന്റെ പ്രവൃത്തി നിന്റെ മേൽ വെളിപ്പെട്ട് വരുന്നു എന്ന്, தேவனுடைய செயல் உன்மேல வெளிப்பட்டு வருகிறது என்று പരിശുദ്ധാത്മാവിനോട് ഈ രാത്രി ആലോചന. പിടിച്ചോ സഹോദരി, പിടിച്ചോ. பரிசுத்தாவினுடைய சொல்லுங்க. ആകാശത്തെ പോലെ, ஆகாயத்தை போல നിന്റെ മേലൊരു വിശാലത, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விரிவாக்கம் ദൈവം നിനക്ക് തരാൻ പോകുന്നു എന്ന് ஆண்டவர் உனக்கு தர போகிறார் என்று പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു. பரிசுத்தாவினோடு சொல்லுகிறார். ഐഡ മോളെ പ്രാർത്ഥിച്ചോ. ஐடா சகோதரியை ஜெபம் பண்ணுங்க. ദൈവത്തിന്റെ ആത്മാവിനോട് പറയുന്നു. பரிசுத்தாவினோடு சொல்லுகிறார். പെൻഡിങ്ങിൽ കിടക്കുന്ന സകല അഭിഷേകത്തിന്റെ മേലും, பெண்டிங்கா இருக்கிற எல்லா காரியங்களிலேயும், നിന്നെ കൊണ്ട് ചെയ്യാൻ കഴിയാത്ത കാര്യങ്ങൾ, உன்னால செய்ய முடியாத காரியங்கள், നിനക്ക് ഓവർകം ചെയ്യാൻ പറ്റാത്ത കാര്യങ്ങൾ, உன்னால ஓவர்கம் பண்ண முடியாத செயல்கள், കർത്താവ് നിന്റെ കൂടെ ഇരുന്ന് പ്രവർത്തിക്കുമെന്ന് கர்த்தராகிய ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து செயல்படுவார் என்று ദൈവത്തിന്റെ ആത്മാവിനോട് പറയുന്നു. பரிசுத்தாவினர் என்னோடு சொல்லுகிறார். വിക്ടർ ബ്രദർ, நீ ഒരു വിക്ടറിയായി മാറും. நீ ஒரு விக்டரியாய் மாறுவாய். എവിടെയൊക്കെ നീ പരാജയപ്പെട്ടു, நீ எங்க தோல்வி அடைந்தாயோ, എവിടെയാണ് നീ തോൽവി കണ്ടു, நீ எங்க தோல்வி அடைந்தாயோ, അവിടെ ഞാൻ നിനക്ക് ജയത്തെ തരുമെന്ന് அங்கே நான் உனக்கு ஜெயத்தை தருவேன் என்று പരിശുദ്ധാത്മാവ് ഈ രാത്രി ആലോചന അറിയിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவு வேளையில் ஆலோசனை கூறுகிறார். പ്രാർത്ഥനയോടെ എല്ലാവരും ദിവസത്തിൽ എഴുന്നേറ്റാണ്. தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நில்லுங்க. ഒരു വിടുതൽ ആഗ്രഹിക്കുന്നവർ, ஒரு விடுதலையை எதிர்பார்க்கிறவர், ഒരു വിടുതൽ ആഗ്രഹിക്കുന്നവർ, ஒரு விடுதலையை எதிர்பார்க்கிறவர் ഓടി ഫ്രണ്ടിലോട്ട് വന്നാട്ടെ. முன்னால ஓடி வாங்க. ഒരു സൗഖ്യം ആഗ്രഹിക്കുന്നവർ, ஒரு சுகத்தை வாஞ்சிக்கிறவர்கள், ഒരു സൗഖ്യം ആഗ്രഹിക്കുന്നവർ, ஒரு சுகத்தை வாஞ்சிக்கிறவர்கள் ഓടി ഫ്രണ്ടിലോട്ട് വന്നാട്ടെ. ஓடி முன்னால வாங்க. യേശുവിന്റെ നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தில் ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചു. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. രണ്ട് കരങ്ങൾ ഉയർത്തി പിടിച്ച്, ரெண்டு கரங்களையும் உயர்த்தி பிடித்து, കണ്ണ് തുറക്കരുത്, கண்ணு திறக்க வேண்டாம், കണ്ണ് തുറക്കരുത്. கண்ணு திறக்க வேண்டாம். ഞാൻ നിങ്ങൾക്ക് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ நான் உங்களுக்காக ஜெபிக்கிற வேளையிலே ഒരു സൗഖ്യം ഇവിടെ നടക്കുന്നു. ஒரு சுகம் இங்கே நடக்கிறது. കുഞ്ഞുങ്ങൾ ഇല്ലാത്തവർക്ക് കുഞ്ഞുങ്ങൾ ഉണ്ടാകുന്നു. பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு பிள்ளைகள் உண்டாக. ഓ, ആരും കണ്ണു തുറക്കരുത് കേട്ടോ. ஒருத்தரும் கண்ணு திறக்க வேண்டாம். ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചേ, ஜெபித்துக்கிட்டே இருங்க. ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചേ. ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. നീ പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ, நீ ஜெபித்து கொண்டிருக்கும் போது 7 വർണ്ണങ്ങളുമായി, 7 வண்ணங்களாய், 7 വർണ്ണങ്ങളുമായി, 7 வண்ணங்களையும் கொண்டு സാക്ഷാൽ ദൈവം തന്നെ,
സർവ വല്ലവരായ ദേവൻ താമേ നിന്റെ മേൽ ഒരു പെയിന്റിംഗ് ചെയ്യുകയാണ്. ഓ മേലെ ഒരു വണ്ണത്തെ അവർ പൂശിക്കൊണ്ടിരിக்கிறார். ഒരു പെയിന്റിംഗ് വർക്ക് നിന്റെ മേൽ നടന്നുകൊണ്ടിരിക്കുക. അവർ ഓ മേലെ വണ്ണത്തെ തീട്ടിക്കൊണ്ടിരിக்கிறார். നീ പോലും അറിയാതെ உனக்கு கூட தெரியாம നിന്റെ മേൽ ഒരു ചുവപ്പ് നിറം വരുന്നു. உனக்கு மேல ஒரு சிவப்பு நிறம் வருகிறது. നിന്റെ മേൽ ഒരു ഓറഞ്ച് നിറം വരുന്നു. ஓ மேல ஒரு ஆரஞ்சு நிறம் வருகிறது. നിന്റെ മേൽ ഒരു യെല്ലോ കളർ വരുന്നു. ஓ மேல ஒரு மஞ்சள் நிறம் வருகிறது. നിന്റെ മേൽ ഒരു ബ്ലൂ കളർ വരുന്നു. ஓ மேல ஒரு நீல வண்ணம் வருகிறது. നിന്റെ മേൽ ഒരു പച്ച കളർ വരുന്നു. ஓ மேல ஒரு பச்சை கலர் வருகிறது. നിന്റെ മേൽ ഒരു ഇൻഡിഗോ കളർ വരുന്നു. ஓ மேல ஒரு கருநீலம் வண்ணம் பூசப்படுகிறது. നിന്റെ മേൽ ഒരു വയലറ്റ് കളർ വരുന്നു. ஓ மேல ஒரு ஊதா வண்ணம் பூசப்படுகிறது. ഓ ജീസസ്, இயேசுவின் நாமத்தினால പ്രാർത്ഥിച്ചോ, പ്രാർത്ഥിച്ചോ. ஜெபித்துக்கிட்டே இருங்க. വായ്കളെ തുറന്ന് പ്രാർത്ഥിച്ചോ. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. വായ്കളെ തുറന്ന് പ്രാർത്ഥിച്ചോ. வாய்களை திறந்து கர்த்தரை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. യേശുവിന്റെ രക്തം ചിലരുടെ മേൽ ഒഴുകുന്നു. இயேசுவின் ரத்தம் சிலர் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ചിലരുടെ മേൽ ആമേൻ ആ ഓറഞ്ച് നിറം, சிலர் மேல ஆரஞ்சு வண்ணம் இறங்கி கொண்டிருக்கிறது. നിന്നെ കാണുന്നവർ, உன்னை பார்க்கிறவங்க നിന്നെ അല്ല കാണുന്നത്, உன்னை அல்ல காண்பது യേശുവിന്റെ രക്തത്തെ കാണും. இயேசுவின் ரத்தத்தை பார்ப்பார்கள். നിന്നെ കാണുന്നവർ உன்னை பார்க்கிறவர்கள் തീ കാണും. அக்கினிய பாப்பாங்க. നിന്നെ കാണുന്നവർ உன்னை பார்க்கிறவங்க സൂര്യനെ കാണും. சூரியனை பாப்பாங்க. നിന്നെ കാണുന്നവർ உன்னை பார்க்கிறவர்கள் വിശാലത കാണും. விரிவாக்கத்தை காண்பார்கள். നിന്നെ കാണുന്നവർ உன்னை பார்ப்பவர்கள் ജ്ഞാനത്തെ കാണും. ജ്ഞാനത്തെ കാണും. ஞானத்தை காண்பார்கள். നിന്നെ കാണുന്നവർ உன்னை பார்ப்பவர்கள் പച്ചപ്പിനെ കാണും. அவர்கள் பசும் புல்லை பார்ப்பார்கள். നിന്നെ കാണുന്നവർ உன்னை பார்ப்பவர்கள் ഒരു റോയൽറ്റി കാണും. ஒரு ராஜரிகத்தை காண்பார்கள். ഓ റബലബബ ശദരദര. சாந்தாராபாலா. കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ച് கரங்களை பலமா தட்டி ചില നിമിഷങ്ങൾ சில நிமிடங்கள் கர்த்தரை ആരാധിப்போம். ഭാഷകൾ പറഞ്ഞ് ആരാധിച്ച് அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை ஆராதிப்போம். അന്ത്യകാല അഭിഷേകം സകല ജഡത്തിന്മേലും കൊയ്ത്തുകാല സമയമല്ലോ ആത്മാവിൽ നിറച്ചിടണേ. അന്ത്യകാല അഭിഷേകവും സകല ജഡത്തിന്മേലും കൊയ്ത്തുകാല സമയമല്ലോ. കരമടിച്ച് അന്ത്യകാല അഭിഷേകവും ആത്മാവിൽ നിറച്ചിടണേ. തീ പോലെ ഇറങ്ങണമേ, அக்னினாவாய் பதியணமே, பெரும் காற்றாய் வீசணமே, அல்ப நதி போல இறங்கணமே. തീ പോലെ അഗ്നി பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. ഓ അന്ത്യകാല அபிஷேகம் സകല ജഡത്തിന്മേലും கொய்த்துகாலம் சமயமல்லோ, ஆத்மாவில் நிறைக்கணமே. கடைசிகால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும், அறுவடையின் காலமிதே ஆவியால் நிரப்பிடுமே. ജനറ്റ് ജനറ്റ് ആന്റി ജനറ്റ് 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 എന്ന പേരുള്ള ആന്റി ജനറ്റ് ஜனட் என்று பேருள்ள அந்த ஆண்டி ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവ് നിന്നോട് പറയുന്നു. பரிசுத்தாவியனர் இன்றைக்கு உன்னோடு சொல்கிறார். ആൽബർട്ട് അച്ചായ പരിശുദ്ധാത്മാവ് നിന്നോട് പറയുന്നു. ആൽബർട്ട് ஆல்பர்ட் சகோதரரே, பரிசுத்தாவியனர் உன்னோடு சொல்கிறார். നിന്നെയും നിന്റെ സന്തതിയെയും உன்னையும் உன் சந்ததியையும் പിശാചിന്റെ കയ്യിൽ നിന്ന് വലിച്ചെടുത്തത്, பிசாசின் கையிலிருந்து காப்பாற்றினது ഒരു വലിയൊരു ഉയർച്ച കാണാൻ വേണ്ടിയിട്ടാണ്. ஒரு பெரிய உயர்வை காணும்படியாக കഴിഞ്ഞ നാളുകളിൽ നിന്നെയും നിന്റെ കുടുംബത്തെയും തകർത്ത് കളയുവാൻ വേണ്ടിയിട്ട് கடந்த நாட்களில் உன்னையும் உன் குடும்பத்தையும் தகர்த்து போடும்படியாக പിശാച് പദ്ധതി ഒരുക്കിയെങ്കിലും பிசாசு திட்டம் போட்டான் என்றாலும், പ്രാർത്ഥിക്കുന്ന മാതാവേ, ஜெபிக்கிற தாயே, നിന്നെയും നിന്റെ തലമുറയെയും உன்னையும் உன் பிள்ளைகளையும் ഒരു നാളും ഞാൻ കൈവിടുകയില്ല എന്ന് ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன் என்று സൈന്യങ്ങളുടെ യഹോവ ഈ രാത്രി ആലോചന അറിയിക്കുന്നു. சேனைகளின் கர்த்தர் இந்த இரவு வேளையில் ஆலோசனை கூறுகிறார். ഏഞ്ചലിന് ഒരു വലിയൊരു ഫ്യൂച്ചർ ഉണ്ട്.
ഏഞ്ചലിന് ഒരു പെരിയ എതിർകാലം ഉണ്ട്. ഏഞ്ചലിന്റെ ഭാവിയെ ഞാൻ അനുഗ്രഹിക്കുമെന്ന് ഏഞ്ചലുടെ എതിർകാലത്തെ ഞാൻ ആശീർവദിപ്പേൻ ഉണ്ട് ദൈവത്തിന്റെ ആത്മാവിനോട് പറയുന്നു. ദേവാവിയാനവർ എന്നോട് പേശുகிறார். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തെ സ്തുതിച്ച് ചില നിമിടങ്ങൾ കരങ്ങളെ തട്ടി കർത്തരെ ആരാധിക്കുക. വിവിധ കളറുകളാൽ നിറയട്ടെ. வித்தியாசமான வண்ணங்களால கர்த்தர் நிரப்புவாராக. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.